நியூ ஜெர்சியில் வசிக்கிறார். எங்களுக்கு உற்ற நண்பர். ஆம், அது கூடுதல் மகிழ்ச்சி எங்களுக்கு. இங்க இருக்கக்கூடிய அ அ தமிழ் பள்ளிகளிலும் தன் குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழின் மீது பேரன்பு கொண்டவர். அவருடைய பெற்றோர்களும் அ தமிழ் மீது அன்பும் அ ம காதலும் கொண்டவர்கள். ஆம், அதே வழியில் இவரும் வந்திருக்கிறார். பல நூல் எழுதியிருக்கிறார். மூதுரைக்கு கூட அம் குழந்தைகள் அ புரிந்து கொள்ளும் வண்ணம் அதற்கு விளக்க உரையும், வண்ணப் படங்களும் தீட்டி நூல் எழுதியிருக்கிறார். சிறுபஞ்சமூலம், இன்னா நாற்பது, அம் அம் இனியவை 40 நூல்களுக்கும் கூட உரை எழுதியிருக்கிறார். ஆம், எங்களில் பல பேரைப் போல இவரும் மென்பொருள் துறையில் பணியாற்றி வருகிறார். ஆம், இதோடு ஆம், இதை முடித்துக்கொண்டு திரு மகேந்திரவர்மன் அவர்களை இந்த நிகழ்வை நெறியாள்கை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் மகேந்திரன். நன்றி பிரபு அவர்களே, மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், மாலை வணக்கங்களும். உலகமும் இருந்து இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் இளைஞர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கீழடி தொல்லியல் களம். கீழடி நம் தாய்மொழி என்கிறோம். கீழடி என்பது மதுரை வைகை ஆற்றுக்கு தென்கிழக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் தற்போதைய சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஒரு சிறு கிராமம். பிரபு குறிப்பிட்டது போல இன்னும் பல புதையல்களை, பல தகவல்களை தன்னிடத்தை இன்னும் மறைத்து வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றை கூறுவதற்கு இன்னும் தயாராகி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய தொல்லியல் களம். இதுவரை கீழடியில் 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள். 48க்கும் மேற்பட்ட சதுர குழிகள் தோன்றப்பட்டு தமிழகத்தில் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய தொல்லியல் ஆய்வு என்பது கீழடி என்பது சிறப்பு. தமிழகத்தில் ஏற்கனவே நிறைய தொல்லியல் களங்கள் அமைந்துள்ளன. தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றுள் கீழடி மிகப்பெரிய அளவில் தற்போது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு பாண்டிச்சேரி அருகில் அரிக்கமேடு, ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம், ஈரோடு மாவட்ட கொடுமணல், தூத்துக்குடி மாவட்ட ஆதிச்சநல்லூர் போன்ற தொல்லியல் களங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் கீழடி என்பது ஒரு படி மேலே சென்று நமக்கு ஒரு புது புது தகவல்களையும் புது புது பழம்பெரும் பொருட்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுக்கு பெரும் உதாரணம் மற்ற தொல்லியல் களங்கள் ஒரு பொருட்களை நமக்கு காட்டுகிறது. அந்த பொருட்களின் ஆய்வுக்கு உட்பட்டு அவற்றின் வயதை கணக்கிட்டு தமிழ் குலங்கள் இத்தனை வருடங்களுக்கு முன்னால் இங்க வாழ்ந்திருக்கிறோம் என்று ஒரு இது காட்டுகிறது, ஒரு தெளிவை நமக்கு காட்டுகின்றன. ஆனால் கீழடி என்பது ஒரு வாழ்வியலை நமக்கு காட்டுகின்றன. தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியலை நமக்கு கீழடி மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. கீழடிகளில் பல பொருட்கள் குறிப்பிட்டது போல 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அவற்றை உதாரணத்திற்கு சுடுமண் சுவர்கள், உரைக்கிணறுகள், தொழிற்கூடங்கள், வடிநீர் கால்வாய்கள், கூரை ஓடுகள், இப்படி வாழ்வியல் தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றன. அப்படிப்பட்ட கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்களுக்கும் நமது சங்க இலக்கியத்திற்கும் எவ்வாறு தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறது என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஐயா திருமிகு சேதுமாதவன் ஐயா அவர்கள் நமக்கு விளக்க உள்ளார். ஐயாவை பற்றி ஒரு மிக சிறு குறிப்பு. ஐயா சேதுமாதவன் ஐயா அவர்கள் தேனி மாவட்டம் கம்பம் நகர் அருகே புதுப்பட்டி எனும் சுற்றுவரை சார்ந்தவர். ஐயா சுமார் 31 ஆண்டுகள் கம்பம் அருகே உள்ள கூடலூர் நகரில் அமையப்பட்டுள்ள NSKP மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி பணிமுகப்பு பெற்று தற்போது புதுப்பட்டி நகரில் வாழ்ந்து வருகிறார். ஐயா உருவாக்கிய தமிழ் ஆர்வமிக்க மாணவர்களுள் எனது இணையரும் ஒருவர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் இங்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா மிகுந்த தமிழ் செயற்பாட்டாளர்,
சமூக ஆர்வலர், சமூக செயல்பாட்டாளர், தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர், பட்டிமன்ற பேச்சாளர், கவியரங்குகளில் பல கவியரங்குகள் பட்டிமன்றத்தில் பேசியுள்ளார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஐயா இன்று நம்மிடையே உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும், திணையமையர்கா சார்பாக ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, சங்க இலக்கியமும் கீழடியும் என்ற தலைப்பில் உரையாற்ற ஐயாவை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பேரன்புமிக்க திணை அமெரிக்கா என்ற அமைப்பினை கடல் கடந்து மண் கடந்து சென்றாலும் தமிழ் உணர்வோடு ஆரம்பித்து பல சான்றோர் பெருமக்களுடன் இணைந்து மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திணை அமெரிக்காவை சார்ந்த அந்த அமைப்பை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திணை அமெரிக்காவினுடைய அந்த அழைப்புதல் அட்டையிலே ஒரு ஓரத்தில் ஒரு எம்பளம் போட்டிருந்தார்கள். தமிழர்களுக்கான தனித்துவ தளம் என்று. நான் கடந்த 2-3 தலைப்புகளிலே அங்கே அவர்கள் நடத்தியவற்றை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் தமிழின் மீது உன்னத காதல் கொண்டிருக்கின்றார்கள், அதுவும் முழுக்க முழுக்க இலக்கிய அமைப்புகளிலே அவர்கள் தோய்ந்து அந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே எம்மை போன்ற தமிழ் ஆர்வலர்களுக்கு உளப்புலத்தாயுதம் அடைகின்றோம். அவர்களுக்கு முதற்கண் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்று இந்த இணைய குவியத்திலே உலகளவில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் இந்த செய்தியை இவர்கள் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் போட்டவுடன் எனக்கு ஏராளமானவர்கள் வாழ்த்து செய்தியை தந்தார்கள். எத்தனையோ தலைப்புகளிலே பேசியிருந்தாலும் கூட இந்த தமிழனுடைய தொல்தமிழனுடைய வரலாற்றினை நீங்கள் பேசும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு முகவரியை நீங்கள் பெற்றுத் தந்திருக்கின்றீர்கள் என்று அவர்கள் என்னை புகழ்ந்து பேசினார்கள். நான் ஒரு தமிழன் என்ற காரணத்தில் இதை நான் என் நாட்டு மக்களுக்காக இந்த அரும்பணியை செய்ய வேண்டும் என்று இந்த தலைப்பினை நான் தேர்ந்தெடுத்தேன். சிலர் கேட்பார்கள், ஏன் இந்த தலைப்பு சங்க இலக்கியமும் கீழடியும் என்று? இதற்கு அடிப்படை காரணம், சிந்து சமவெளியையே ஆண்டவன் இந்த தமிழன். தமிழி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பிராமியை உருவாக்கியவன் இந்த தமிழன். அது மட்டுமல்ல, உன்னதமான நாகரிகம், உன்னதமான பண்பாடு, வறுமையிலும் கூட செம்மையாக வாழ்ந்த இந்த தமிழனுக்கு ஒரு முறையான ஒரு வரலாற்றினை இன்னும் இந்த பாரத மண் கொடுக்கவில்லையே என்ற ஆதங்கம் ஒரு புறம். காரணம், இதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்று சொன்னால் பல காரணங்களை சொல்லலாம். அரசியல் ஒரு புறம் இருக்கின்றது. 1784 வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஆங்கிலேய அதிகாரி. அவர்தான் முதலில் இந்த அகழாய்வு பணியினை துவங்குகின்றார் இந்தியாவில். ஆனா அன்னைக்கு ஒரு முறையான, இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்திய தொல்லியல் துறையை போல ஒரு முறையான அமைப்பு கிடையாது. அவர் வந்தவர் என்ன பண்றாருன்னு சொன்னா,
சில பிராமண அதிகாரிகளை தனக்கு கீழ் பணியமர்த்தி கொண்டு அவர்கள் சொல்லுவதை வைத்துத்தான் அவர் இந்த இந்தியாவிற்குரிய நாகரிகம் எது என்பதை அவர் இங்கே சில செய்திகளை சொல்லுகின்றார். இந்த பிராமணர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உபநிடதங்களையும் வேதங்களையும் அடிப்படையாக கொண்ட வேதகால நாகரிகம் தான் இந்தியாவினுடைய முதல் நாகரிகம் என்று பதிவு செய்தார்கள். இதை கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் யாரும் இதை பற்றி சிந்திக்க கூட இல்லை. ஆனால் 1876 அலெக்சாண்டர் ஜோகர் என்பவர் ஆதிச்சநல்லூரிலே ஒரு அகழ்வாய்வு பணியினை மேற்கொள்கின்றார். ஆதிச்சநல்லூர் என்பது இப்பொழுதும் நம்முடைய தமிழக தொல்லியல் துறை தோண்டிக் கொண்டிருக்கின்றது. இவர் தோண்டும் பொழுது அங்கே முதுமக்கள் தாழிகள் தான் ஏராளமாக கிடைத்தன. காரணம், அது ஒரு புதைப்பிடம். அகழ்வாயில 2 பிரிவு இருக்கு. வாழ்விடம் ஒன்று, புதைப்பிடம் ஒன்று. இந்த புதைப்படத்திலே இறந்து போனவர்களை பெரிய பெரிய தாழிகளிலே வைத்து அவர்களுக்கு விருப்பமான பொருள்களை மட்டும் வைப்பார்கள். அதை ஆய்வு செய்யும் பொழுது அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். இது வேத காலத்திற்கும் இங்கே வாழ்ந்த மக்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்கின்றார். இவருக்கு பின்னால் 1904 அலெக்சாண்டர் ரியா என்பவர் ஆய்வு செய்து இது வேதகால நாகரிகத்தை சார்ந்த பொருள் அல்ல என்பதை அவரும் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டுத்தான் செல்கின்றார்களே ஒழிய ஆதாரங்களை முழுமையாக காட்ட முடியவில்லை. 1900 மனோன்மணியத்தை எழுதியவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் அன்றைய ஆங்கிலேய அரசுக்கு ஒரு கடிதம் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்கின்றார். அதாவது திராவிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்கள் இந்த ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளிலே தொன்மையியல் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், அதை நீங்கள் சற்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதம் தருகின்றார். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஹர்ஷன் பிரபு அவர்கள் ஒரு அகழ்வாய்வு துறையை சார்ந்த ஒரு நல்ல அறிஞர் ஒருவர் தேவை, இந்தியாவிற்கு தேவை என்று கருதி பல பேரை சிபாரிசு செய்கின்றார்கள். அதில் 24 வயதே நிரம்ப பெற்ற ஜான் மார்ஷல் என்பவரை அவர் பணியமர்த்துகின்றார். இதெல்லாம் நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அது என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டுத்தான் வரும். அதற்கு ஒரு துவக்கமாகத்தான் ஹர்ஷன் பிரபு அவர்கள் ஜான் மார்ஷல் என்பவரை இந்தியாவினுடைய தொல்லியல் துறைக்கு இயக்குநராக கொண்டு வருகின்றார். இளமையானவர். அவரும் அப்ப கொஞ்சம் சிந்து சமவெளியில போய் அங்கங்க போய் சில பேர் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொருள்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அவர் சொன்னார், இந்த சிந்து சமவெளியிலே வாழ்ந்தவர்கள் நிச்சயமாக வேதகால நாகரிகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கும் முன்னால் வாழ்ந்த திராவிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனம் இங்கே மிக அற்புதமாக நாகரிகமாக வாழ்ந்திருக்கின்றது என்று 1924 செப்டம்பர் 20 அன்று லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் டெய்லிகிராஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையிலே ஒரு கட்டுரை ஒன்றை எழுதுகின்றார். அதுதான் நம்முடைய தமிழனுடைய வரலாற்றினை அறிந்து கொள்வதற்குரிய திருப்புமுனை என்று நாம் சொல்லுவோம். வேதகால நாகரிகத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு என்று கூட நாம் சொல்லுவோம். காரணம், இந்த தமிழனுக்கும் வேதகால நாகரிகத்தை சார்ந்த ஆரிய மக்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. முழுக்க முழுக்க புராணத்தை சேர்ந்து கற்பனையிலேயே அவர்கள் கதைகளை எழுதி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்.
கடவுள் கோட்பாடு உடையவர்கள். ஆனால் அப்படியே மாறுபாடு உடைய ஒரு சமுதாயம் இங்கே காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்தியாவிலே சுதந்திரம் பெற்ற பின்பு ஆதிச்சநல்லூர் பல இடங்களில் தோன்றாங்க. கொடுமணல், கரூர் பக்கத்திலே, அதே மாதிரி அரிக்கன்மேடு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வில்லியம் மார்டிமம் என்று சொல்லப்படுகின்றவர் அறிவியல் முறையிலே தோன்றி முதலாக கொண்டு வர்றார். மண்ணடுக்குகளினுடைய அடிப்படையிலே மண்ணினுடைய ஆழத்தை பொறுத்து அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு முறையை வில்லியம் மார்டிமம் என்று சொல்லப்படுகின்றவர் முதலாக அதை நிறுவனம் செய்கின்ற இடம்தான் அரிக்கன்மேடு என்று சொல்லப்படுகின்ற புதுவையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஒரு இடம். ஆனால் ஒன்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், இந்த இடங்கள் அனைத்துமே 2013 வரைக்குமே அனைத்து இடங்களும் முழுக்க பரியல் கிரவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் புதைப்பிடமாகத்தான் இருந்தது. மக்கள் வாழ்விடத்தை யாரும் இன்னும் ஆய்வு செய்யவே இல்லை. வாழ்விடத்தை நாம் கண்டுபிடித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த பெரும் பணியை 2013 ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவினுடைய தொல்லியல் துறையினுடைய அது 6 பிரிவுகள் 6 கிளைகளை கொண்டிருக்கின்றது. அப்ப பெங்களூர்ல அந்த கிளையிலே பணியாற்றிய திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே இந்த பணியை மேற்கொள்கின்றார்கள். அவர் மதுரையில் பிறந்த காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, தமிழ் ரத்தமோடிய காரணத்தினாலோ என்னமோ தெரியவில்லை, அல்லது இந்த உலகத்திற்கு உண்மையை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று கருதினானோ என்னமோ தெரியவில்லை, அவர் தேர்ந்த இடம்தான் இந்த வைகை நதிக்கரை நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற இன்று நாம் பேசப்போகின்ற கீழடியை பற்றிய ஒரு இடம். அதற்காக அவர் வெள்ளிமலையிலே உருவாகின்ற வைகை நதியில் இருந்து அது கடலிலே கலக்கக்கூடிய அழகன்குளம் என்று சொல்லப்படுகின்ற ராமநாதபுரம் வரைக்கும் அவர் தன்னுடைய குழுவுடன் ஆய்வு செய்கின்றார். பல இடங்களுக்கு போறார். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் அந்த வைகை ஆற்றினுடைய 2 புறங்களிலும் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு, இந்த பக்கம் 8 கிலோமீட்டர், இந்த பக்கம் 8 கிலோமீட்டர், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆய்வு செய்து கொண்டு வந்தோம். ஏறத்தாழ 292 இடங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அதில் 100 இடத்திற்கு மேல் தமிழர்கள் வாழ்விடமாக இருக்க அமைந்த பகுதிகள். அதில் மிக முக்கியமாக கீழடியை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லும் பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், எல்லோருக்கும் மதுரையின் மீது ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா சங்கம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கடைச்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற சங்கமானது மதுரை மாநகரத்திலே இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே மதுரையை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் வைகையுடைய கரையிலே தான் நாம் ஆய்வு செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை அன்று இருந்ததா என்று சொன்னால் அமர்நாத் அவர்கள் சொல்லுகிறார், நிச்சயமாக இருக்க முடியாது. இது கிபி 9வது நூற்றாண்டிலே தான் அங்கே நமக்கு முதல் கல்வெட்டே கிடைத்திருக்கின்றது. கடம்பவனத்தை அழித்துத்தான் இன்று இருக்கக்கூடிய மதுரை கட்டப்பட்டது. அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த மதுரைக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய பெருமணலூர் என்று சொல்லப்படுகின்ற பகுதியை தான் திருப்பரங்குன்றத்திற்கு கிழக்கு பகுதி, மணலூர் என்றும் சொல்லுகின்றார்கள். ஒரிசா பாலு அவர்கள் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். இப்படி அந்த பெருமணலூர் பகுதியிலே தான் பழைய மதுரை இருந்ததாகவும் 1934 முடிய இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை கிழக்கு வெளி வீதி, வடக்கு வெளி வீதி, மேற்கு வெளி வீதி, இந்த வெளி வீதிகளுக்கு உட்பட்டுத்தான் காணப்பட்டது. அதற்கு அடுத்து கோட்டை மதிலால் சூழப்பட்டு அகழிகள் இருந்ததாகவும் 1934 பிளாக்மேன் என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட ஆட்சியர் அந்த கோட்டைகளை உடைத்து எரிந்து
நகரத்தை விரிவாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் சொல்லி சட்டம் போடுகின்றார். இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் நிச்சயமாக இந்த மதுரை இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக மதுரையை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. எனவே அப்படியே இருந்தது என்றாலும் அந்த பழமைகள் எல்லாம் தோண்டப்பட்டு தோண்டப்பட்டு புதுமைகளாக மாறியிருக்கும். நிச்சயமாக ஆய்வு செய்ய முடியாது. அந்த அடிப்படையிலே வரும் பொழுதுதான் தற்செயலாக 1976 பாலகிருஷ்ணன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசிரியர் இந்த கீழடி நம்முடைய நெறியாளர் திரு மகேந்திரன் அவர்கள் சொல்லதை போல அவர் அந்த லொகேஷன் எல்லாம் சொல்லிட்டார். திருப்புவனத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய கீழடியில ஒரு மேடு, அந்த மேட்டிலே இந்த பள்ளி மாணவர்கள் சென்று சில ஓடுகளை, மண் ஓடுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த மண் ஓடுகளிலே சில கிறுக்கல்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக தொல்லியல் துறைக்கு அந்த ஆசிரியர் எழுதுகின்றார். எழுதி திரு நாகசாமி அவர்கள் வந்து ஆய்வு செய்து அதை அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. அதனால தமிழக தொல்லியல் துறை முழுமையாக அங்கே ஈடுபட்டு அகழாய்வு செய்ய முடியவில்லை. இவர் தான் அமர்நாத் அவர்கள் அந்த பெங்களூரில் இருக்கும் பொழுது இதை எப்படியும் நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொல்றார், ஒரு இது மாதிரி அகழாய்வுகள்லாம் வந்து யாராவது அங்கே வாழ்கின்ற முதியவர்கள் சில செய்திகளை சொல்வார்கள். அப்படித்தான் ஒரு டிரைவர் கூட பேசிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, அதற்கு பின்னால் நாங்கள் தோண்டினோம். நீங்க நம்ப மாட்டாங்க, மொத்தம் 110 ஏக்கர்னு சொல்றார் அவர். கீழடியினுடைய அந்த மேட்டுப்பகுதி 110 ஏக்கரு. இந்த மேட்டுப்பகுதிக்கு பக்கத்திலே தான் முன்பு வைகை ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த மேட்டுப்பகுதிக்கு அப்பால் 800 மீட்டர் தொலைவிலே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பகுதியை ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அவர் மிக அருமையான ஒரு செய்தியை சொல்றார். இந்த வண்டல் மண் படிந்த ஒரு பகுதி, ஏன்னா ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது, தண்ணி பிரச்சனை வராது. அது மட்டுமல்ல, வண்டல் மண் பகுதி படிந்த பகுதி, வேட்டையாடி கொண்டிருந்த மனிதன் அங்கே வந்து ஒன்று சேர்ந்து அவன் குடில்களை அமைக்கின்றான், வேளாண்மையை துவங்குகின்றான். இது வந்து எந்த வரலாறு எடுத்தாலும் தெரியும். முதல்ல வேட்டை சமுதாயம், அதற்கு பின்னால் தான் அவர்கள் சமூகமாக வாழ தலைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தினை கீழடி என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் நமக்கு பெற்று தருகின்றது. அப்ப தோன்றார். அவர் சொல்றாரு, நான் தோண்டியது வெறும் 2 விழுக்காடு தான். செண்டு கணக்கெல்லாம் சொல்றார் அவர். இப்பொழுது தமிழக தொழில் வரை ஒரு மேற்கொண்டு ஒரு 8% தோன்றியிருக்கு. ஆக இப்படி தோண்டப்பட்ட பகுதியிலே கிடைத்த பகுதிகளை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்னு சொன்னா, சிந்து சமவெளிக்கு அடுத்து, சிந்து சமவெளியில் தான் எங்க பார்த்தாலும் செங்கல் கட்டிடங்கள், நகர்மயமாக்கப்பட்ட கட்டிடங்கள் காணப்படும். மொஹஞ்சதாரோலையும் சரி, ஹரப்பாவிலையும் சரி. நீங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஆனால் அதை போல பெரிய அளவில் இனிமேல் தான் தோண்டணும். ஏன்னா இன்னும் நம்ம 110 ஏக்கர் பரப்பளவிலேயே ஒரு 10% தான் தோண்டிருக்கோம். அது முழுமையும் தோண்ட வேண்டி இருக்கு. அது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய கீழடி மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரிலே நம்முடைய தமிழகத்தினுடைய தொல்லியல் சமுதாயம் பரவி இருந்தது என்பதற்கு இன்னும் நம்ம தோண்டல. ஏனென்றால் சிந்து சமவெளியை பற்றி சொல்லும் பொழுது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இன்று இருப்பதாக சொல்கின்றார்கள். வடக்கே ஆப்கானிஸ்தான் வரைக்கும், ஸ்வாட் வேலி வரைக்கும் போகுதான். இங்கே குஜராத்துக்கு கீழே லோத்தல் என்ற பகுதி வரைக்கும் போகுது. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய தொல்லியல், இந்த தொன்மை மக்கள் பல இடங்களிலே வாழ்ந்திருக்கலாம். அதுல இந்த 110 ஏக்கரை நம்ம முழுசா தோண்டினாதான் நமக்கு இன்னும் பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் கிடைக்கும். இப்ப இன்னைக்கு நாம் பேச போறது என்னன்னு சொன்னா, இந்த 10 விழுக்காட்டு பகுதியிலேயே கிடைத்திருக்கக்கூடிய தொல் அகழாய்வு பொருட்களை மட்டும் மையமாக வைத்து அதை ஒரு 4-5 தலைப்பா நான் வச்சுக்கிட்டு அதற்கும் சங்க இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு,
ஏன்னா சிந்து சமவெளி தோண்டி இவ்வளவு பண்ணியாச்சே, ஆனால் அந்த சிந்து சமவெளியை சார்ந்திருக்கக்கூடிய எந்த பகுதியிலுமே எழுதப்பட்ட இலக்கியங்கள் அந்த சிந்து சமவெளியை பற்றி எழுதவில்லை. அது எப்படின்னே தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய தமிழனால் எழுதப்பட்ட சங்க இலக்கியம் சொல்லுகின்றது. அதைத்தான் ஆர் பாலகிருஷ்ணன் IAS என்று சொல்லப்படுகின்ற ஒரிசாவிலே தலைமைச் செயலராக பணியாற்றியவர். இன்னைக்கு முழுக்க அவர் வேலையே இதுதான். அதாவது பணியில் இருக்கும் பொழுதும் அவர் ஆய்வு செய்தார், இப்பொழுதும் ஒவ்வொரு ஆய்வு கூட்டங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஆர்வம், இந்த தமிழனை இப்படியெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டார்களே என்று. அவற்றையெல்லாம் நான் படித்து பார்த்து தான் இந்த செய்திகளை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல்வேறு வகைப்பட்ட பொருள்கள் கீழடியிலே கிடைக்கின்றன. மிக முக்கியமாக இந்த செங்கல் கட்டிடம், உறை கிணறுகள், அதே போல கால்வாய்கள். இந்த கழிவுநீர் செல்வதற்காக மூடப்பட்ட கால்வாய், திறந்து விடப்பட்ட கால்வாய். இந்த கால்வாயில் செல்கின்ற தண்ணீர் ஒரு இடத்திலே போய் சேருது, அங்கிருந்து இன்னொரு குழாயை வச்சு கடக்கிருக்கான். இவையெல்லாம் இதை போல பெரிய அளவில் சிந்து சமவெளியிலே இருக்கின்றது. அதை மறந்து விடக்கூடாது. அதனால அவர் அடிக்கடி பாலகிருஷ்ணன் சொல்றாரு, சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று சொல்வார். அருமையான, அவர் மிகச்சிறந்த கவிஞர் வேற. அதனால அவர் சொல்லும் பொழுதே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப முதலாவதாக நான் கட்டிடக்கலையை எடுத்துக்கொள்கின்றேன். ஏன்னா கட்டிடம் என்று வரும்பொழுதே நம்முடைய சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வகையான கட்டிடங்களை காட்டுகின்றார். ஒன்னு நீங்க மறந்துடக்கூடாது, இந்த சமுதாயத்துல ஏழை பணக்காரன் என்ற பிரிவு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. பாட்டு வேணா பாடலாம். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நீ யாரோ நான் யாரோ, உங்க அப்பா யாரோ, உங்க ஆத்தாரோ, உங்க ஊர் யாரோ எங்க ஊர் யாரோ, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்று சங்கலிக்க பாடல்கள் சொன்னாலும் கூட இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதை பட்டினப்பாலை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றது. பட்டினப்பாக்கம் என்றும் மருவூர் பாக்கம் என்றும். பட்டினப்பாக்கத்திலே அரசர்கள், அமைச்சர்கள், அதிகாரமிக்கவர்கள் வாழ்ந்தார்கள். மருவூர் பாக்கத்திலே தொழிலாளர் பெருமக்கள் வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இவருடைய வீடுகளும் அமைந்திருக்கிறது. அதை சொல்லும் பொழுது சிறுமனைகளை பற்றி சொல்கிறேன். முதல்ல சிறுமனைகள், மண்ணால் செய்யப்பட்ட சிறுமனைகள், மேலே கூரை வைத்திருக்கின்றார்கள். அதை சொல்லிட்டு வரும்போது புல் மேல கூரையில் எப்படி போட்டிருக்காம புல்லால் வேய்ந்திருக்கின்றார்கள், வரகு வைக்கோல் கொண்டு வேய்ந்திருக்கின்றார்கள், தென்னங்கீற்றினை கொண்டு வேய்ந்திருக்கின்றார்கள். வட்ட வடிவமான மண்ணால் செய்யப்பட்ட குடிசையிலே அன்று இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வாழ்ந்தார்கள். புல்வேய் குரம்பை குடிதரும் பகர்ந்த புறநானூறு பேசுது. புல்வேய் குரம்பை என்று சொன்னால் குடிசை. அதே மாதிரி படலை பந்தர் புல்வேய் குரம்பை இப்படி சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, பருவவானத்து பாமலை கடுப்ப கருவை வேய்ந்த கவின்குடி சீரூர். கருவை என்று சொன்னால் வரகு. வரகை கொண்டு, ஏன்னா முல்லைநில மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய உணவே வரகுதான். ஆதிச்சநல்லூர்ல ஒரு வரகு கிடைச்சிருக்கு. ஏன்னா பெரும்பாலும் இருக்காது. இப்ப இங்க கீழடியில ஒரு உமி கிடைச்சிருக்கு, நெல் உமி கிடைச்சிருக்கு. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அது காலத்தால் மக்கி போயிடும். அப்ப இந்த அதில் கிடைத்திருக்கக்கூடிய வைக்கோல், புல்லு, தென்னங்கீற்று, இந்த வரகு போன்றவற்றை வேய்ந்து அந்த குடிலே அவர்கள் வகித்திருக்கின்றார்கள். சரி, இது மட்டுமா? அப்படியே நகர்ப்புறத்துக்கு வர்றோம். செங்கல் கட்டணம் வருது. சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரை பின்னர். சுடுமண் என்று சொன்னால் இங்கே சுட்ட செங்கற்கள், சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட பெரிய நகரம். அது எப்படி இருந்ததாம்? மலைவோடு இருக்கின்றதாம். இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன மணிப்புறா துறந்த மரம் சேர் மாடம். ஏன்னா அந்த மரம் சேர் மாடம்ங்கிறத நீங்க குறிச்சு வச்சுக்கிறேன்னு, கீழடியில தோண்டி எடுக்கப்பட்ட அந்த செங்கல் சுவர் இருக்கு. அதிலே
குழிகள் காணப்படுகின்றன. அவற்றெல்லாம் மரத்தால் செய்த தூண்களைத்தான் நட்டிருந்தார்கள். கால வெள்ளத்தில் அவை இற்று போய்விட்டன. மேலே ஓடுகள் வேயப்பட்டிருக்கின்றன, டெரகோட்டா ஓடுகள். அந்த ஓடுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஓடு செய்யும் பொழுதே கை விரல்களால் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. மழை பொழிந்தால் அந்த கோடு வழியாக வெளியே வருவதற்கு. அது மட்டுமல்ல, அந்த ஓடுகளிலே துவாரங்கள் இடப்பட்டிருக்கின்றன. ஒரு ஓட்டையும் இன்னொரு ஓட்டையும் இணைப்பதற்கு துவாரங்கள் இடப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு நுட்பமாக கீழடியிலே வீடுகள் அமைந்திருக்கின்றன. அதையும் நம்முடைய அமர்நாத் அவர்கள் மிக அருமையாக, இதெல்லாம் 2 விழுக்காடுல தான் நான் சொல்றது. இன்னும் 110 ஏக்கர் கிடக்கு. இந்த 2 விழுக்காடுலேயே முழுக்க தோண்டின அத்தனை குழிகளிலுமே ஏதாவது பொருள்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. நம்ம மகேந்திரவர்மன் சொல்வதை போல 15,000த்திற்கும் மேற்பட்ட பொருள்கள். ஏன் அவர் சொல்றாரு 7 லட்சம் பானை ஓடுகள் கிடைத்தன என்று சொல்லுவார் அமர்நாத் அவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு அதுக்கு அடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இப்படி சொல்லிட்டே வர்றாரு. அது மட்டுமல்ல, அந்த வீடு எப்படி கட்டியிருந்தாங்களாம், ஓவியத்தை போல அழகாக இருந்ததாம். ஓவத்தன்ன இடமுறை வரைப்பின் என்று கட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பெரிய பெரிய வீடுகளில் ஓவியம் வரைந்திருக்கின்றார்கள். அந்த ஓவியம் அப்படியே புலி மாதிரிலாம் போட்டிருக்காங்களாம். அந்த புலி போன்ற காட்சியினை பார்த்து ஒரு பெண்ணானவள் அச்சப்பட்டதாகவும் கவிஞன் பாடுகின்றான். எழில் மாடத்து அழகுமிக்க மாடமாம். மாடி வீடெல்லாம் கட்டிருக்காங்க. கைபுனை கிளர்வேங்கை காணிய வெறுவுற்று, கிளர்வேங்கை என்று சொன்னால் பாய்ந்து வருகின்ற புலியை போல, அதை கண்டு மடப்பிடி மடநல்லார் விதிப்புற. மடப்பிடி என்று சொன்னால் பெண் யானை. பெண் யானையை போன்றவர்கள் இந்த பெண்கள், அவர்கள் விதிப்புற்றார்கள் என்று சொன்னால் அச்சப்பட்டார்கள். அப்ப எந்த அளவிற்கு ஓவியத்தை அவன் தத்ரூபமாக வரைந்திருப்பான். ஏன் பார்க்குறீங்க? அதே நிலா முற்றங்களை சொல்லும் பொழுது நிலவு பயன் கொள்ளும் நெடுவன் முற்றம். இப்படி எங்கு தொட்டாலும் சரி பெரிய பெரிய வீடுகளை கட்டியிருக்கின்றார்கள். கோவலனை பற்றி சொல்லும் பொழுது எழுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துளி. 7 மாடி, அதில் 4வது மாடியில் அவன் இருந்ததாவே சிலப்பதிகாரம் எடுத்துக்காட்டு. சங்க இலக்கியத்தை படிக்கும்போது 4 நிலைகளில் பிரிப்பாங்க. இந்த புறநானூறு, அகநானூறு, அற்றியெல்லாம் முதல் காலம். ஏன்னா 4 கிபியிலே வருது. இப்போ திருமுருகாற்றுப்படை, பரிவாடல் போன்றவையெல்லாம் பின்னாடி கொண்டு வந்துருவாங்க. இருந்தாலும் கூட அந்த எச்சைத்தல் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ எப்படி சிந்து சமவெளியில் எதுவுமே தெரியல, எந்த இலக்கியமும் கிடைக்கல, ஆனால் இந்த தமிழன் அதை பற்றி எழுதியிருக்கான்னு சொன்னால், அங்கே இப்போ சமீபத்தில் போன வாரம் படிச்சு நினைக்கிறேன், டெல்லியை சார்ந்த ஐஐடி மாணவர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் எப்படி சிந்து சமவெளி அழிந்தது என்று. அவர் சொல்லுகின்றார்கள் 900 ஆண்டுகள் அந்த மண்ணிலே வறட்சி ஏற்பட்டது. எனவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 5000 ஆண்டுகள் பழமையானது சிந்து சமவெளி. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களிலே பரவி இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனார், பாலகிருஷ்ணன் சொல்றாரு, இங்கே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் 400 பெயர்கள் அங்கே இடங்களாக இருக்கின்றன. தொண்டி இருக்கு, வஞ்சி இருக்கு, கண்ணையின் இருக்கு, மதுரையின் இருக்கு, பெயர் சொல்றார் அவர். இப்படி 400 பெயர்கள் அங்கே பரவி கிடக்கணும் என்று சொன்னால், அதனால அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்டடம் என்று சொல்லி தாவி வரலவன். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைக்ரேஷன் ஆகி வரும்பொழுது அவன் ரத்தத்திலே ஊறிய டிஎன்ஏ அந்த மீளுணர்வை கொண்டு வருகின்றது என்று சொல்கின்றார். அப்படிதான் வந்திருக்கு பாக்க. இதெல்லாம் இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும், தோணுனாதான் நமக்கு கிடைக்கும். இப்படி அது மட்டுமல்ல, தானிய கூடுகள் நீங்க சிந்து சமவெளியில் பார்த்தாங்கன்னு சொன்னா பெரிய பெரிய தானிய கூடுகள் இருந்ததாக சொல்கின்றார்கள். இங்கும் தானிய கூடுகளை எடுத்திருக்கின்றார். அந்த தானிய கூடுகளை பற்றி அது இங்க எப்படி சொன்னா, இந்த சுட்ட மண்ணாலேயே செய்திருக்கின்றார்கள். எங்க கீழடியில இந்த தானிய கூட்டினை பற்றி சங்க இலக்கியம் பேசுது. சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட தானிய கூடம், ஏணி வச்சா கூட எட்ட முடியாத தானிய கூடம், அவ்வளவு உயரமா கட்டிருக்கான். ஏணி எய்தான் நீள் நெடு மார்பின் முகடுதுமித்து அடுக்கிய பழம்பல் உணவின் குமரி மூத்த கூடு ஓங்கு நல்லில்ன. உணவுக்காக அந்த தானிய கடல்களை கொண்டு போய் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் என்று பெருமானாற்றுப்படை பதிவு செய்கின்றனர். ஆக சங்க இலக்கியம் என்று சொன்னால் நாம் நினைப்பதைப் போல அது ஏதோ கற்பனையான இலக்கியம் என்று சொன்னார்களே காட்டு மிராண்டிகளுடைய மொழி,
வேட்டை சமுதாயமாகத்தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்றுதான் வேதகால நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து எறிகின்றது இந்த கீழடியினுடைய வரலாறு. அந்த வரலாற்றை எடுத்து சங்க இலக்கியத்துடன் ஒப்பீடு செய்யும் பொழுது வேதகால நாகரிகத்தை காட்டிலும் உயர்வான மக்கள், உயர்வான நாகரிகம் படைத்த மக்கள் கீழடியில் இருக்கின்றார்கள். நாம் அதை இப்படி பார்க்கலாம். கீழடிதான் சங்க இலக்கியத்தை ஒரு வரலாற்றுக்கு நூலாக மாற்றி இருக்கின்றது. நம்ம எழுதணும்னு சொன்னா உரைநடையில் வேணும் எழுதலாம். செய்யுட்பகுதியிலே சங்க இலக்கியம் எழுதிருச்சு. உங்களுக்கு எழுதணும்னு சொல்ல முடியாது. இனி சொல்லுவாங்க அவங்க. இனியும் அவர்கள் 90 விழுக்காடு தோண்டி பார்க்கட்டும். அந்த நம்பிக்கை நமக்கு சங்க இலக்கியம் தந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி வீடுகளை எப்படி கட்டிருக்கான்னு சொன்னா காலநிலைக்கு ஏற்றாற்போல. குளிர் காலத்துல எப்படி இருக்கணும், வெயில் காலத்துல எப்படி இருக்கணும், அதை சொல்றான் பாருங்க. வானுர நிவந்த மேல்நிலை மருங்கி வானத்தை தொட்டுட்டு இருக்கான், அவ்வளவு உயரம். வேணிற் பள்ளி தென்பழி தரும். இந்த கோடை காலத்துல தென்கிழக்குல இருந்து தென்றல் காற்று வீசிட்டு இருக்கான். அதை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது மாதிரி இவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் ஜன்னல் எல்லாம் அமைக்கின்றான். அந்த வேணிற் பள்ளி தென்பழி தரும் நேர்வாய் கட்டளை திரியாது திண்ணிலை பேர்வாய் கதவும் தாமொடு துறப்ப. அந்த கதவத்தை எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வேணால் அவ்வளவு வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இப்படியெல்லாம் அவர்கள் பேசுகின்றார்கள். இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது இந்த கழிவுநீர் குழாய்களை பற்றி பார்க்கணும். அதே நம்ம கட்டிடங்களாவே பார்த்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப முக்கியமானது. இந்த கழிவுநீர் குழாயை பற்றி சொல்லும் பொழுது 2 வகையை சொல்லணும். ஒன்று மூடி போட்ட கால்வாய்கள், இன்னொன்று திறந்த கால்வாய்கள். சிந்து சமவெளியிலே அப்படித்தான் அவர்கள் அமைத்திருந்தார்கள். இதை பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, நெடுமால் சுருங்கை நடுவெளி போந்து என்று பரிபாடலிலே பூமிக்கு அடியிலே புதைக்கப்பட்ட சுருங்கை என்று சொன்னால், சுருங்கை பொதுவாக சுரங்கம் சொல்லுவாங்க, இங்கே கால்வாய். அது கால்வாய் மேலே மூடப்பட்டிருக்கின்றது. இங்க குழாயே கிடைச்சிருக்கு நமக்கு. நீங்க கீழடியில பார்த்தீங்கன்னு சொன்னா குழாய், அந்த குழாயை இணைச்சிருக்காங்க. அதை அப்படியே படம் எடுத்து காட்டுகின்றார்கள். அந்த குழாய் மூலியமாக சென்று இன்னொரு பெரிய தொட்டியில போய் விழுகுது. அங்கிருந்து இன்னொரு குழாய் மூலமா போகுது. அது சிந்து சமவெளியில் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா கழிவு நீரை ஜவ்வூடு பரவல் மூலமாக கொண்டு போய் இப்ப நம்ம மழைநீர் சேகரிப்புன்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு பெரிய தொட்டியை தோண்டி அங்க கொண்டு போய் விட்டு அதை அந்த கழிவுநீர் ஏன்னா வெளியே போச்சுன்னு சொன்னா நோய் தொற்று ஆயும்னு சொல்லி அது நிலத்தடி நீராக மாற்றும் பொழுது கூட அதை முதல்ல கீழே செங்கல் பொடிகளை போட்டிருக்கிறார். செங்கல் உடைப்பு செங்கல், அதுக்கு மேல மணல், அதுக்கு மேல செங்கல், அதுக்கு மேல மணல், இப்படி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நிலத்தடிக்குள்ள விட்டுருக்கான்னு சொன்னா எவ்வளவு சுகாதாரமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போலத்தான் தமிழனுடைய கீழடி இருக்கின்றது. அதைத்தான் பரிபாடல் இங்கே இப்படி பதிவு செய்கின்றது. அதே போல சிலப்பதிகாரத்திலே பெருங்கை யானை இணை நிறை பெயரும் சுருங்கை, மழை நீரை கொண்டு வருவதற்கு அது எப்படி எங்க கொண்டு சேர்த்து விட்டுருக்கான், கோட்டை மதிலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அகழியிலே சேர்ந்திருப்பதாக நம்முடைய சிலப்பதிகாரம் எடுத்து காட்டுகின்றது. இதை போல இங்க மட்டும் கீழடி மட்டும் இல்ல, 1994 திருக்கோயிலூர் அகழாய்வுல கருங்கல் சுவர் அருகே ஒரு குழாயினுடைய தொடர் இருக்கின்றது. அதே மாதிரி அரிக்கன் மேட்ல சாயத்தொட்டி அமைத்து அந்த சாயத்தொட்டியில இருந்து செல்லுகின்ற கழிவு நீரை குழாய் மூலமாக அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி பார்த்தங்கன்னு சொன்னா சங்க இலக்கியத்துல நகர்மயமாதல் ரொம்ப முக்கியமானது. நகரே இல்லைன்னு சொன்ன இப்பொழுது இருக்கக்கூடிய வரலாறுகள் நீங்க இன்னைக்கு பாடப்புத்தகத்தை எடுத்து பாருங்க. சங்க இலக்கியமா அப்படியே நம்ம தமிழருடைய வரலாறு துவங்கும் பொழுது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள், அவ்வளவுதான். அதுக்கடுத்து பல்லவர்களை பத்தி வந்துடும். அதுக்கடுத்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இறைவனை பற்றி பேசுறதுனால கோயில் கட்டினேன், அதை கட்டினேன், அதை கட்டினேன். இந்த பழந்தமிழனை பற்றி நீ என்ன சொல்லிருக்க? ஆக புதிதாக வரலாறு எழுதுவதற்கு இந்த கீழடி நமக்கு உதவி செய்கின்றது. அது ஏற்கனவே சங்க இலக்கியத்தில் இருக்கு, நம்ம தோண்டணும், போய் பார்த்தா ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்.
இப்படி கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிடங்கள் முழுக்க முழுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலே கழிவுநீர் போக்கிகள், காற்று வருவதற்காக அமைக்கப்பட்ட கதவுகள் அமைக்கப்பட்ட பகுதி, செங்கல் கட்டிடம். இந்த செங்கலை பத்தி சொல்லும்போது சொல்றேன், ஹரப்பாவுல மொஹஞ்சதாரோவுல ஒரே மாதிரியான செங்கல் தான் கிடைச்சான், குவியல் குவியலாக. ஏன்னா முதல்ல வந்து அந்த சிந்து வெளியில வந்து இவன் புகைவண்டி போடுவதற்காக அந்த கீழே வந்து ரயில்வே ட்ராக் காமிப்பாங்கல்ல, அதுக்குதான் அவன் போய் ஆராய்ச்சி பண்ணவன். அங்க குவியல் குவியலா செங்கல் கிடந்திருக்கு. எடுத்து பார்த்தால் பெரிய ஆச்சரியம், எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடைப்பட்ட பகுதி 600 கிலோமீட்டர். எப்படி போச்சு? அப்ப அந்த சிந்தனை, அந்த மனிதனுடைய சிந்தனை என்று சொல்வது, ஒன்றை பார்த்து ஒன்றை அவன் கற்றுக்கொள்கின்றான். இங்கே தோண்டப்பட்ட 47 வகையான செங்கலை எடுத்திருக்கின்றார்கள். அது 36, 37, 38 சென்டிமீட்டர் எங்க கீழடியில. இதுவரைக்கும் எங்குமே அது கிடைக்கவில்லை. அதே மாதிரி இந்த நகரங்களை நம் மக்கள் போற்றி இருக்கின்றார்கள். அது ரொம்ப அற்புதமான இடம் பார்த்துக்கங்க. நீங்க சிலப்பதிகாரத்தை படிச்சங்கன்னா தெரியும். முதல்ல ஞாயிறு போற்றுதும்பாரு, மாமலை போற்றுதும்பாரு, திங்கள் போற்றுன்னு சொல்வாரு. கடைசியில் சொல்வாரு, பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும். அந்த அளவிற்கு நகர்மயமாக ஆக்குதலை நம் தமிழர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தோம்னு சொன்னா குடிசைகளே இல்லை. எல்லோருமே நல்ல வசதியோட வந்துட்டாங்க. என்ன காரணம்? ஏன் வசதி வந்தோன்னா வீடா கட்டினான். அந்த ஜீன் தான் காரணம், அந்த டிஎன்ஏ. நமக்கு அந்த உணர்வுகள் வருகின்றன. அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய தலைவியினுடைய அழகை வர்ணனை செய்வதற்கு கவிஞன் பயன்படுத்துகின்றான் தொண்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம், அழகான துறைமுகம். அந்த அழகிய துறைமுகத்தை ஒரு தலைவியினுடைய அழகுக்காக வர்ணனை செய்கிறான். பூம்புகார் போட்டுன்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, தொண்டி அண்ண எண்ணளம் தந்து கொண்டனை சென்மோ மகிழ்ன. அதாவது அவர்கள் காதல் கொண்டார்கள். அப்ப அதை சொல்லும்போது இப்படி நாசுக்கா சொல்றேன், தொண்டி அண்ண எண்ணளம், என்னுடைய அழகு என்று சொல்வது தொண்டியை போன்றது என்று ஒரு நகரத்தை ஒப்பீடு செய்கின்ற அளவிற்கு நகர நாகரிகம் நம்முடைய கீழடியிலே கிடைத்திருக்கின்றது. கீழடியினுடைய எச்சங்கள் நகர நாகரிகம் தமிழகத்திலே இருந்தது. தமிழன் நகரங்களை கட்டி ஆண்டான், வாழ்ந்தான் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா தமிழ் மிகச்சிறந்த அறிவாளி. நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி தமிழி என்று சொல்லப்படுகின்ற, இன்னைக்கு தமிழின் தான் சொல்லணும்னு சொல்றாங்க. ஏன் தமிழ் பிராமின்னு சொல்றாங்க? இந்த பிராமியினுடைய வரலாறு நீங்க பார்த்தாங்கன்னா, இந்தியா பூரா ஒரே மாதிரி எழுத்து, இந்தியா பூரா ஒரே மாதிரி எழுத்து. தமிழ்நாட்டிலேயும் தமிழ் பிராமி இருந்திருக்கு. கல்வெட்டுக்களை படித்து பார்க்கின்றார்கள், படிக்க முடியல. அப்ப கேவி கிருஷ்ணய்யங்கார் சொல்றாரு, டே படையா, இது வந்து தமிழின், அதாவது தமிழ் பிராமி எழுத்து தான்டா, ஆனா தமிழ் மொழியில நீ படி, தமிழ் மொழியில படிக்கணும் என்று படித்து பார்க்கும். அந்த லிட்ரேஷன் என்று, டிரான்ஸ்லிட்ரேஷன் என்று சொல்வார்கள். நம்ம பேசுறது ஆங்கிலத்தில் எழுதுறோம்ல, அது மாதிரி தமிழ் பிராமி அங்கே எழுதப்பட்டவை எல்லாம் தமிழ் சொற்கள். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அப்படித்தான் அந்த கீழடி போன்ற இடங்களிலே கிடைத்த இந்த மட்பானை ஓடுகள் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். அந்த மட்பானை ஓடுகளை பற்றி, நம்ம சங்க இலக்கியத்தை போல இந்த தொழிலாளர் பெருமக்களை வாழ்த்துவது என்று சொல்வது யாருமே கிடையாது. இன்று இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் பாரதிதாசன் போன்றவர்கள் தான் வாழ்த்துவார்கள். இந்த மட்பாடம் செய்கின்றவர்களை தலைவன் சொல்றேன். களம் செய்கோ சொல்றார் பாருங்க, களம் செய்கோவே களம் செய்கோவே என்று புறநானூறு பேசுகின்றது. அதே போல அந்த மட்பாண்டம் தொழில் செய்கின்ற பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேட்கோ சிறார் வைத்த பசுமன். ஏன்னா மட்பாண்டம் என்று சொல்வது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பச்சை மண்ணால் செய்த களத்திலே ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணி ஊற்றி வச்சா கரைஞ்சு போயிடும். அப்ப இந்த மனிதன் எப்படி உணவு சமைத்தான், அவனுடைய வாழ்க்கையுடன் தொடர்புடையதான் இந்த மட்களம். அப்ப மட்பானை செய்கின்ற தொழில் கீழடியிலே இருந்திருக்கின்றது. சொல்றாரு,
அநேகமாக இங்கே ஒரு பெரிய தொழிற்சாலையே இருக்கலாம். சாயத்தொட்டி இருக்கு. அப்ப அந்த மட்பானையில என்னப்பட்ட மட்பானை சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்க. அதாவது இந்தியா பூரா நீங்க தேடினீங்கன்னா கருப்பு சிவப்பு பாண்டம் கிடைக்கும். உள்ளுக்குள்ள கருப்பா இருக்கும், வெளியே பகுதி கருப்பா இருக்கும், பகுதி சிவப்பா இருக்கும். இந்த தொழில்நுட்பம் எப்படி இருந்தது என்பதை ஆதித்த நூலை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சொல்கின்றார்கள். அங்க ஒரு பட்டறை இருந்திருக்கு, இந்த மட்பானை செய்கின்ற பட்டறை. அதாவது வைக்கோலை உள்ளே செலுத்தி அந்த அதாவது சுடப்படாத மண்கலைக்கு உள்ளே வைக்கோலை செலுத்தி அதை தீ வைக்கும் பொழுது ஆக்சிஜன் ஏற்றம், இன்னைக்கு அதுக்கு பல பேர் சொல்றேன், அதாவது நானோ டெக்னாலஜி எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்றேன். அதனால உள்ளுப்பக்கம் கருப்பா இருக்கு, வெளிப்பக்கம் பகுதி கருப்பு. இந்த புகைப்படித்த இடம் பூரா பகுதி கருப்பா போச்சு, இப்போ கீழே சிவப்பா இருக்கு. இதுல என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த மட்பாண்ட ஓடுகள்ல 90 விழுக்காடு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. இந்த மட்பாண்ட ஓட்டினுடைய அந்த வெளிப்புறம் அந்த வாய் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் விக்கிரிக்கி வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த தமிழ் பிராமி எங்கே தோன்றி இருக்கலாம் என்பதை இப்பொழுது அமர்நாத் போன்றவர்கள், பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் உறுதி செய்கின்றார்கள். எப்படின்னா, அந்த மட்பாண்டத்துக்கு மேல சாதாரணமானவர்கள் எழுதினார், அவன் பேர் எழுதி வச்சிருக்கான். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பானையில தப்பா எழுதிட்ட மாதிரி அடிச்சு எழுதியிருக்கான். இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் இங்கே பதிவு செய்கின்றது நம்முடைய சங்க இலக்கியம். அதை எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த பானைக்கு பல்வேறு வகைப்பட்ட பெயர்கள் இருக்கு சங்க இலக்கியத்துல. அதாவது பானைன்னு ஒரு பேர் இருக்கு, குளிசின்னு இருக்கு, தயிர் கொண்டு வந்த தசுப்புன்னு இருக்கு, பாணர் பசுமைன்னு சொல்லி இந்த மண்டைன்னு இருக்கு, உரிதாழ்ந்த கரகம் இருக்கு. அதாவது என்னன்னு நம்ம பார்க்கலாம்னா, ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு மண்பானையை பயன்படுத்துகின்றான், அதற்கு ஒவ்வொரு பெயரையும் வைக்கின்றான். அப்ப அந்த அளவிற்கு மட்பாண்ட தொழிலே இவன் நல்ல திறன் வாய்ந்தவனாக இருந்த காரணத்தினால்தான் இன்று தமிழகம் முழுவதும் நாம் தோண்டி எடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்க போனாலும் சரி. ஏன்னா இவன் பிறப்புல இருந்து வாழ்றதுல இருந்து சாகும் பொழுது கூட முதுமக்கள் தாலிக்குள்ளதான் வச்சு போச்சாங்க. அப்ப அவ்வளவு பெரிய தாலி செய்யணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய தண்டச்சக்கரம் வச்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க. சின்ன சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கு சின்ன சின்ன மட்பாண்டங்களும் இருக்கின்றன. ஆனால் இதில் என்ன சிறப்புன்னு சொன்னா, அந்த மட்பாண்டங்களில் அவர்கள் எப்படி அதை செய்தார்கள் என்பதை சொல்றேன் பாருங்க. இந்த பேர் எழுதுன பார்த்தீங்களா, அதை கூட சங்க இலக்கியம் பதிவு செய்கின்றது. வம்பமாக்கள் தம் பெயர் பொறித்த கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி கடைமுக வாயில். எழுத்து எழுதுறானா, அதை அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த பெயர்கள் என்னென்ன பெயர்களை வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய ஆச்சரியப்படுவாங்க நீங்க. ஆதன், திசன், உதிரன், சாத்தன், இரவாதன், சாந்தன், சாந்தனவதி, வேந்தன், முயலன், சாம்பன், பேரையன், குவிரன், குறவன், வசை பெரு மூவரன். இந்த பெயர்களை எல்லாம் அந்த கிறுக்கல் வடிவத்தில் எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சில எழுத்துக்களை படிக்கவே முடியவில்லை. அந்த வடிவங்களை பார்க்கும் பொழுது அது சிந்து சமவெளியுடன் ஒத்து செல்கின்றது. ஒருவேளை இந்த எழுத்துக்களுக்கும் அந்த எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோக சக்கரவர்த்தியினுடைய கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதை பாலசுப்ரமணியன் இப்படி சொல்றாரு, வாடகை தொழிலாளியை கொண்டு அல்லது வாடகை சிற்பிகளை கொண்டு இவன் கல்வெட்டு சாசனத்தை எழுதி கொடுப்பான். அதை பெரிய பெரிய சாசனமா அப்படியே அச்செழுத்து மாதிரி பொறித்ததுதான் அசோக சக்கரவர்த்தியினுடையது. சாதாரண மக்கள் எழுதவில்லை. ஆனால் நம்முடைய கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய மட்பாண்டத்திலே சாதாரண மக்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த காலத்துல படிப்பறிவு பெற்றவர்கள், எழுத்தறிவு பெற்றவர்கள் கீழடியிலே இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கீழடியினுடைய எழுத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது அடித்து எழுதுகின்ற காரணத்தினால் தப்பு தப்பா வேற எழுதி வச்சிருக்கிறதுனால புதிதாக அங்கே தோன்றி இருக்கலாம்.
கீழடியில்தான் தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் எழுத்துக்கள் தோன்றியதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுறார். அதான் அங்க நம்ம இது பண்ணிருக்கோம். அது மட்டுமல்ல, பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆரியப்படை கடந்த பாண்டியன், அவர் ஒரு பாட்டு பாடுறார். கல்வியை பற்றி பாடும்பொழுது ரொம்ப அற்புதமான பாட்டு. நான் சொல்றேன், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பாலும் அவன் கண்படுமே. அதாவது நீ எத்தனை வகையாகவும் பிரிச்சு வச்சுக்க, பிரிச்சுட்டாங்க, வந்துருச்சு அந்த 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 கலாச்சாரம் வந்தது. இது வந்து கொஞ்சம் அநேகமா 4 பிரிவா பிரிக்கிறாங்க சங்க இலக்கியத்தில். அநேகமா ஒரு 2வது பிரிவு 3வது பிரிவா இருக்கும். அப்போ வந்து இந்த வர்ணங்கள் எல்லாம் இந்த ஆரியர்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப சொல்றான், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பாலும் அவன் கண் படுமே. எந்த ஜாதியா இருக்கிறா கல்வி கற்று விட்டாய் என்று சொன்னால் இந்த மேலே மேட்டுக்குடியில் இருக்கக்கூடியவன் கூட அவன் சொல்வதைத்தான் கேட்பான் சொல்லிட்டு அவனே சொல்றான், ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக என்னாது அறிவுடையோன் 6 அரசும் செல்லுது. என்னுடைய கவர்மெண்டே வந்து இந்த படித்தவங்களுக்கு பின்னாடி தான் போவாங்க என்று பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் இது சங்க இலக்கியத்தில் வருது. அப்ப எந்த அளவிற்கு கல்வி பரவல் ஏற்பட்டிருக்கின்றது அதான் பார்க்கணும். ஒரு கல்வி கற்ற சமுதாயமாக பழந்தமிழன் வாழ்ந்தான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாய மக்கள், ஒரு வரலாறு படைத்தவர்களுக்கு வரலாறு கிடையாது என்று நினைக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கின்றது. அதே போல கீழடியிலே இந்த பானை எப்படி செய்தார்கள் என்பதற்கு கூட நம்முடைய இலக்கியம் பேசுகிறது. ஈர மண்ணு, ரொம்பவும் ஈரமா இருக்கக்கூடாது. அத ஒரு தண்ட சக்கரத்துல வைத்து சுழல விட்டு கைகளிலேயே செய்தான் என்பதை ஒரு இலக்கியம் எடுத்துக்காட்டுகிறது. வனைகளத்திகிரியின் குளிர்ச்சி, வனைகளத்திகிரியின் குளிர்ச்சி சுழலும் என்று மலைபடுகலாம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் பேசுகின்றது. ஆக பொய் கிடையாது. அதனால் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சங்க இலக்கியம் என்று சொல்லுவது அப்படியே நம்முடைய சங்க தமிழன், தொல்லியல் தமிழனை படம் பிடித்து காட்டுது. வாழ்வியலை நம்ம உள்ள போகணும். அதற்குரிய இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிட்டு வருது. நமக்கு இன்னைக்கு பொருள்கள் கிடைக்கிறதுனாலதான் இது நம்ம ஆணித்தரமா பேச முடியுது. அதே மாதிரி சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கு மண்பொம்மைகள் செய்தான், பறவைகள், விலங்குகள், மனித உறவுகள் செய்யப்பட்ட மண்பொம்மைகள். இப்படி அதே மாதிரி இந்த உரை கிணறுல கூட என்ன பண்றான்னு சொன்னா அந்த வளையங்கள் அமைக்கின்றான். மண்ணால் செய்யப்பட்ட, சுடுமண்ணால் செய்யப்பட்ட வளையங்கள். ஏன் தெரியுமா? அது முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர் சொல்றாரு, ராமகிருஷ்ணன் சொல்லும்போது, தோண்டி வரும் பொழுது கீழே 6 மீட்டருக்கு கீழே முழுக்க மணல் தான் கிடைக்கும். அந்த வைகை ஆறு போச்சுல, அதனால மணல் கிடைக்கும். அப்ப அதுக்கு மேலே இவன் என்ன பண்றான்னு சொன்னா இந்த உரைகளை வச்சிருக்கான். அப்ப தண்ணி ஊறும். தண்ணி ஊறும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய மண்ணோ மணலோ உள்ள விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுப்பதற்காகத்தான் இவன் மண் வளையங்கள், நன்றாக சுடப்பட்ட மண் வளையங்கள். அது மட்டும் இல்ல, அந்த உரைகிணறுகள் இவர் மட்டும் 15 எடுத்திருக்காரு. அப்ப என்னன்னு சொன்னா, வீட்டு வீடுக்கு உரைகிணறு வச்சிருக்கான்னு சொன்னா எவ்வளவு வசதியா வாழ்ந்திருப்பாங்க. அதை இப்படி அவர் குறிப்பிடுகிறார். கீழடி என்று சொல்வது அங்கே வாழ்ந்த மக்கள் வாங்கும் திறன் உடையவர்கள். ஏன்னா அடுத்து நம்ம அணிகலன் பார்க்கும்போது பார்க்க போறோம். வெளிநாட்டில் இருந்து எக்கச்சக்கமான கற்களை எல்லாம் இறக்குமதி செய்கின்றார்கள். அந்த கற்களை வைத்துத்தான் அவர்கள் அணிகலன்கள் செய்கின்றார்கள். இந்த அணிகலன்கள் செய்வது, அதே மாதிரி சில உணவுப் பொருட்கள் கொண்டு வருவது, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கீழடி என்று சொல்வது ஒரு வணிக ஸ்தலமாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனா என்னன்னு சொன்னா படகெல்லாம் வராது. அதை அவர் கணக்கு போட்டு சொல்றாரு. அழகன்குளத்திற்கும், அழகன்குளம் வந்து கடற்கரை, அங்கே துறைமுகம் இருந்ததாக சொல்கின்றார். இந்த கீழடிக்கும் கிட்டத்தட்ட 123 மீட்டர் உயரம். அப்ப எதிர்த்து எப்படி படகு வந்திருக்காது. அப்ப எப்படி இது வணிகத்தலமாச்சு? கால்நடையாக, அதாவது கீழடியை ஒட்டி ஒரு வணிக பாதை இருந்திருக்க வேண்டும் என்று ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா அங்க அவ்வளவு பொருள் கிடைக்குது. ரோம நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அகேட் என்று சொல்லப்படுகின்ற பண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகள். அரிக்கன் மேட்டில் வந்து ஒரு மண்ஜாடி கிடைக்குது. அது வணிகத்தில் போகும்போது நான் விரிவாக சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது
இந்த கீழடி என்று சொல்வது ஒரு வணிகத்தலமாகவும் இருந்திருக்க வேண்டும். அங்கே வாழ்கின்ற மக்கள் வசதி படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். வீட்டு வீடுக்கு உரைக்கிணறு வைத்திருந்தார்கள். அந்த கழிவு நீரை கடத்துவதற்கு அவர்கள் சில தொழில்நுட்பங்களை அறிந்திருந்தார்கள். எல்லாம் வருது. எல்லோருமே கல்வி கற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏன்னா நீங்க ஒன்று கவனிச்சு பாருங்க, பெண்பால் புலவர்கள் 40 பார்க்கிறோம். அவர் சொல்லும்போது சொல்ற ஒரு அம்மா பேரே வெண்ணி குயத்தியார். குயம் என்று சொல்லுவது யாரு? மட்பானை செய்கின்றவள். அப்ப மட்பானை செய்கின்ற குளத்துல கூட ஒரு பெண்பால் புலவர் தோன்றி பாடல் எழுதுகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு கல்வி கற்றிருக்க வேண்டும்? குறமகள் இளவேயினி, குறத்தினத்திலே பிறந்தவள் இளவேயினி, அவளும் கல்வி கற்றவள் தான். நீங்க ஒவ்வொன்றா படிச்சு காக்கைப்பாடினியார் நச்சல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், இந்த பெண்பால் புலவர்களை பார்க்கும் பொழுது, அதே மாதிரி கூலவாணியம் செய்த சீத்தலை சாத்தனார், அவர் கூலவாணியம் என்று சொல்வது இந்த பலசரக்கு கடை இருந்திருக்காரு. அதே மாதிரி கணியன் பூங்குன்னனார், அவர் ஜோசியம் பார்க்கிறவர். இப்படி பல தொழில்கள் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் கற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. அப்படி என்று சொன்னால் தமிழ் சமுதாயம், தொல் சமுதாயம் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அதனால பின்னே வந்த வள்ளுவர் கல்விக்கு ஏராளமான 3 நாள் அதிகாரத்தை போட்டு ரொம்ப தெளிவா சொல்றார். கல்வி கற்றாய் என்று சொன்னால் 7 புறமும் அதாண்ட உனக்கு துணை வரும் என்று சொல்கின்றார். கல்வியை பற்றி நிறைய சொன்னது வள்ளுவர் தான். ஏன்னா அந்த அளவிற்கு நம்முடைய தமிழ் சமூகம் கல்விக்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றது. இன்றும் அது தந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் எனக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா பெருமை, என்னிடம் படித்த பல மாணவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அப்ப கல்விதான் அதை செய்ய முடியும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. ஆக அந்த நிலையினை நமக்கு கொடுத்தது இந்த கீழடி என்று சொன்னால் அது பெருமை அல்ல, அது மிகை அல்ல. அதே போல சல்லடை பானை ஒன்று கிடைச்சிருக்கு, ப்ரொப்ரேட்டடு வேர் என்று சொல்வார்கள். இது எங்க கிடைக்குதுன்னு சொன்னா கரப்பாவில் கிடைச்சிருக்கு. அதாவது துவாரமிடப்பட்ட பகுதி. அது எதுக்காக வச்சுதான் ஜலதாரி அந்த கழிவு நீர் குழாய் போற வழியில வச்சு விட்டுருக்கான். அதையும் அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். இப்படி நீங்க படிச்சு பார்க்கும்போது இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்தினுடைய அந்த டெக்னாலஜி எல்லாம் சாமானியமானது இல்லை. இப்படி பல்வேறு வகைப்பட்ட நிலைகளை பட்பாண்டங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஏன் நம்ம நிறைய சொல்லிட்டு போலாம். இந்த கடல் வாணிபத்தை பற்றி நான் சொல்லிவிட்டு எவ்வளவு நேரம் தம்பி பேசலாம்? எவ்வளவு நேரம் பேசலாம்? ஐயா நீங்க பேசுங்க ஐயா. சரி 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 பேசுங்க. இந்த கடல் வாணிபம் என்று சொல்லும் பொழுது நம் ஆளுக மாதிரி கடலை ஆண்டவன் நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருகை என்று சங்கலக்கியம் பதிவு செய்கிறது. வழி தொழில் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரி மிஷினரி சம்பந்தப்பட்ட கப்பல் கிடையாது, பாய்மர கப்பல்கள் இருந்தது. அப்ப காற்று எப்பொழுது புறப்படும், தெற்கு நோக்கி போகணும்னு சொன்னால் அது எப்பொழுது வீசும், வடக்கு நோக்கி போகணும்னு சொன்னால் எப்பொழுது வீசும் என்பதை அறிந்திருந்தவன் தமிழன். ஆக கடல் பயணத்தையே அவன் வெற்றி கொண்டான், கடலை ஆண்டான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பல்வேறு வகைப்பட்ட நாடுகளுடன் அவன் தொடர்பு வைத்திருக்கின்றான். அதிலேயே நிறைய இடங்கள்ல நம்முடைய நாட்டினுடைய அமைப்பே பார்த்தாங்கன்னு சொன்னா மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை எல்லாமே துறைமுகப்பட்டினங்கள் நிறைய இருக்கு. அதில் பார்த்தாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஆச்சரியம், நீங்க இந்தியாவிலேயே எங்கெங்கயோ தோண்டி பார்த்துருக்காங்க. கீழடியிலே தான் ஒரு வளர்ப்பு குதிரையினுடைய எலும்பு கிடைச்சிருக்கு. வளர்ப்பு குதிரையினுடைய எலும்பு. அந்த எலும்பு நிச்சயமாக இந்தியாவை சார்ந்தது அல்ல, மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த அந்த வளர்க்கப்பட்ட குதிரை. ஏன் வளர்ப்பு குதிரைன்னு சொல்றோம்னா காட்டு குதிரை கிடையாது. வீட்டுக்கு கொண்டு போர்க்களத்திற்கு ஈடுபடுத்துவதற்காக அல்லது வெளியே பயணத்திற்கு அதை பயன்படுத்துவதற்காக அதை அவன் பழக்கப்படுத்தியிருக்கின்றான். அதைத்தான் வளர்ப்பு குதிரை என்று சொல்கின்றார்கள். அந்த வளர்ப்பு குதிரையினுடைய ஒரு எலும்பு நமக்கு கீழடியிலே கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் இவன் எங்கெங்கே தொடர்பு வைத்திருக்கின்றான்? மத்திய தரை கடல் பகுதியுடன் தொடர்பு வைத்திருக்கின்றான். அதே மாதிரி ரோம் நாட்டினுடைய ரவுலட் அரிட்டமைன் என்று சொல்லப்படுகிற விலை உயர்ந்த மட்பாண்டங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த மட்பாண்டங்களை பற்றி சொல்லும்பொழுது நான் சொன்னேன், இந்த அரிக்கன் மேட்டிலே ஒரு ஜாடி கிடைச்சிருக்கு.
அந்த ஜாடியை ஆய்வு செய்யும் பொழுது ரோம் நாட்டிலிருந்து அந்த ஜாடி உள்ளே திராட்சை ரசத்தினுடைய ஏதோ ஒரு பிசிறு இருந்திருக்கு. அதை இப்பொழுது நவீன அறிவியல் முறையிலே ஆய்வு செய்யும் பொழுது 2ஆம் அகஸ்டஸ் சீசர் என்பவன் ரோமாபுரியை ஆளும் பொழுது அந்த மது திராட்சை ரசம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த இதை அரிக்கன் மேட்டில் எடுத்திருக்காங்க. ஆக இந்த தமிழன் எங்கெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அதை பற்றிய செய்திகள், அதாவது இந்த குதிரை எப்படி வந்துச்சுன்னு சொல்றத பட்டினப்பாலை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுது. நீரின் வந்த நிமிர் வரி புறவியும், நீர்னா கடல் நீர், கடல் நீர் வழியாக இந்த புறவி என்று சொல்லப்படுகின்ற குதிரை இங்கே கொண்டு வரப்பட்டது. காலின் வந்த கருங்கரி மூடையும், கால் என்று சொன்னால் இந்த இடத்துல படகு, படகின் மூலமாக, கருங்கரி மூடை என்று சொன்னால் மிளகு, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அது வந்திருக்கு. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், வடக்கே இமயமலையிலே பிறந்த அந்த பகுதியில தான் அந்த மணிகள், சங்கு, பாசி போன்றவை நிறைய எடுத்திருக்காங்க. அவையெல்லாம் கிடைத்திருக்கின்றன. குடமலை பிறந்த ஆரமும் பொன்னும், ஆரம் என்று சொன்னால் சந்தனக்கட்டை, பொண்ணும் கிடைச்சிருக்கு. நீ ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இந்தியாவில் சுரங்கம் தோண்டிதான் பொண்ணு எடுக்க முடியும். ஆனால் அந்த மத்தியதரை கடற்பகுதியில் எப்படி எண்ணெயவே அவன் கடல் பகுதியில் இருந்து மேலே வந்ததை எடுத்தான். முதல்ல ஆற்று பகுதிகளிலே பொண்ணு எடுக்கக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் ஆற்று பகுதியிலே மணலை சல்லித்து அதிலிருந்து பொற்துகள்களை எடுக்கிறார். அதனால்தான் பொண்ணை கொண்டு வந்திருக்கான். பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போயிருக்கான். யவனப்பிரியான்னு அதுக்கு பேரு. அந்த மிளகுக்கு ரோம் நாட்டில் யவனப்பிரியான்னு பேர் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் இங்கே பதிவு செய்கிறார்கள். அதே சொல்றார், கடலின் வந்த கருங்கரி. இது காவிரி பூம்பட்டினத்திலே எப்படி அந்த காட்சி, கடற்கரை காட்சியை குருத்துரங்கன்னார் பட்டினப்பாளையில அந்த எடுத்துக்காட்டுறாரு. அதே மாதிரி பாருங்க, இந்த சுடுமண் முத்திரை ஒன்று கிடைச்சிருக்கு. ஸ்டாம்ப் சொல்றோம்ல, ஸ்டாம்பு, அது கிழடியில் கிடைச்சிருக்கு. இந்த முத்திரை எங்கேயாவது இருக்கா சங்கலிக்கிறது பார்க்கும்போது, பட்டினப்பாளையில ஏற்றுமதி செய்வதற்காக ஏராளமான பொருட்களை கொண்டு வந்து பொதி பொதியா மூடையா கட்டி வச்சிருந்திருக்காங்க. அங்க முழுவதும் புலிமுத்திரை பொதிக்கப்பட்ட பண்டங்கள் இருந்ததாக பதிவு செய்கின்றது. அதாவது பட்டினப்பாலை. அளந்து அறியா பழப்பண்டம் வரம்பு அறியாமை இண்டி, எவ்வளவுன்னு சொல்ல முடியாதான், அவ்வளவு எல்லை இல்லாத பொட்டலங்கள் வந்திருக்கின்றன. அருங்கடி பெருங்காப்பின் வழியுடை வல்லணங்கின் நோன் புலி பொறித்து புறம்போக்கி, புலி சின்னத்தை பொறிச்சிருக்காங்க. இப்படி கடற்கரையில் கூட பண்டங்களிலே அன்றும் வரியை வாங்கியிருக்கிறான் நம்முடைய அரச பெருமக்கள். இந்த அளவிற்கு கடல் வாணிகம் மிக சிறந்த நிலையிலே காணப்படுகிறது. அதே மாதிரி ரோம் நாட்டிற்கு மிளகு ஏற்றுமதி செய்ததாக முசிறியில இருந்து, முசிறி என்பது மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரு. இன்னைக்கு அதுக்கு பட்டினம் என்று பெயர். அரபிக்கடல் வழியாக போயிருக்கு. அதையும் நம்முடைய அதாவது புறநானூறு மிக அழகாக பதிவு செய்தது. சேரலர் சுல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம். யவனர்கள் என்று சொன்னால் ரோமாபுரியை சார்ந்தவர்கள், எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள், மேலை நாட்டுக்காரர்கள் என்று பொதுவாக சொல்லுவார்கள். அவர்கள் கொண்டு வந்த எப்படிப்பட்ட நன்கலமாம், நல்ல ஜாடி, மது ஜாடி, அது மிகவும் வேலைப்பாடுடன் காணப்படுகின்றது. அதை பார்த்தா என்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா மதுபானத்தை ஊற்றிக்கொள் வைக்கக்கூடிய கண்ணாடி ஜாடி ரொம்ப கலர்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பேன், கழுகு மாதிரி இருக்குங்க, அது மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் அந்த ரோமானிய நாட்டிலிருந்து வந்தது. அவன் எப்படி கொண்டு வர்றான், பொண்ணோடு கரியோடு பெயரும் பழம்கெழு முசிறி, பொண்ணை கொண்டு வர்றேன், மிளகை ஏற்றிட்டு போறேன். இப்படிப்பட்ட வாணிபத்தை எல்லாம் நம்முடைய தமிழர்கள் பெற்றிருந்தார்கள் என்று வரும்பொழுது அவற்றையெல்லாம் இங்கே நாம் கீழடி நமக்கு எடுத்துக்காட்டு. இந்த குதிரை எலும்பு கிடைச்சதுனால இந்த ஆய்வெல்லாம் வருது. ஏன்னா குதிரை எலும்பையே கொண்டு வந்திருக்கான், மிளகை விடுவானாவே, பொண்ணை விடுவான, பொன்னால் செய்யப்பட்ட மணிகள் கிடைச்சிருக்கு, தோடு கிடைச்சிருக்கு. ஆக பொன்னையும் அவர்கள் இறக்குமதி தான் செய்தார்கள். அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது அதே மாதிரி யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல், அங்கிருந்து ஒயின் போன்றவை எல்லாம் வந்தன. அது அரிக்கன் மேட்டில் அது நிரூபணம் செய்யப்பட்டது என்று புறநானூறு பேசுகின்றது.
அதே மாதிரி வெளிநாட்டில் போய் பார்த்தோம்னா நம்ம அதை பார்க்கணும். இது என்னடா நம்ம சங்க இலக்கியத்தையே பேசிக்கிட்டு இருக்கோமே, அப்போ இதில் வந்து ஏதாவது பொய் இருக்குமான்னு கேட்பாங்க. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டிலும் சென்று சான்றுகள் இருக்கின்றனவா என்று பார்க்கும் பொழுது, நைல் நதியில், எகிப்து நாட்டில் நைல் நதியில் வாசிர் அல் காதிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர் இருக்கு. அதுல ஒரு மட்பாண்ட ஓடு கிடைச்சிருக்கு. அந்த மட்பாண்ட ஓட்டிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் தமிழி என்று அழைக்கப்படுகிற தமிழ் பிராண்ட். என்ன எழுத்து? கண்ணன், சாத்தன் என்று சொல்லப்படுகின்ற பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி செங்கடல் பகுதியில வேடன் என்று சொல்ல பல்கலைக்கழகம், வேடன் பல்கலைக்கழகம் என்று சொல்லி அவர்கள் ஆய்வு செய்ததுல ஒரு மதுச்சாடி எடுத்திருக்கின்றார்கள். அந்த மதுச்சாடியில கொற்ற பூமான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்து பெயர் பொறிக்கப்பட்ட மதுச்சாடி கிடைத்திருக்கின்றது. இது எல்லாவற்றையும் காட்டிலும் பாப்பிரஸ், இது வந்து எகிப்து நாட்டில் பாப்பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற பேப்பர், அதுல பேப்பர்னு வந்துச்சு. அந்த பாப்பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற 150 வணிகர்களுடைய பொருள்கள், அந்த பொருள்கள் எவ்வளவு எடை இருந்துச்சு, எங்கெங்க அனுப்பப்பட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றான் பாப்பிரஸ். அந்த பாப்பிரஸ், அந்த காகிதமானது, எழுதப்பட்ட காகிதம் வியன்னா நாட்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திலே இருப்பதாக சொல்கின்றார்கள். அதே மாதிரி தாய்லாந்துல, இங்க கீழை நாடுகள்லையும் நம்ம ஆளுக வாணிபம் வைத்திருக்கின்றார்கள். எல்லாமே கடல் வாணிபம் தான். அதுல கிளாங் தோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர்ல புலி பொறித்த செப்பு காசு கிடைத்திருக்கின்றான். அதனுடைய நீளம் அகலமெல்லாம் போட்டிருக்கான். அதாவது 8 சென்டிமீட்டர் நீளம், 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு தங்கத்தை உரைத்து பார்க்கக்கூடிய ஒரு கல் கிடைத்திருக்கின்றது. அதிலே பெரும்பத்தன் கல் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதனுடைய காலத்தையும் கணித்திருக்கின்றார்கள், 2600 ஆண்டுகள் என்று. இப்படி எங்கு பார்த்தாலும் நம்முடைய தொல் தமிழ் மக்கள் கடலை கட்டி ஆண்டு அங்கே வீசிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றையெல்லாம் தாங்கள் அறிந்து, எந்த காலகட்டத்தில் வாணிபம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து, என்ன பொருட்களை கொண்டு வந்தால் விற்பனையாகும் என்பதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். இவர்களும் பல பொருட்களை, பொன் போன்றவற்றை எல்லாம், குதிரை போன்றவற்றை எல்லாம் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியங்களும் எடுத்து காட்டுகின்றது, கீழடியும் எடுத்து காட்டுகின்றது. அடுத்தது என்ன தொழில் செய்தார்கள் என்று வரும்பொழுது, நிலத்திற்கு ஏற்ற தொழில்களை அவர் செய்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், நிலம் என்று சொன்னால் திணை சார்ந்த தொழில்கள். இப்போ குறிஞ்சி திணை என்று வரும்பொழுது அங்கே பொதுவாக வந்து வேளாண் தொழிலை வந்து மருதம் சார்ந்த பகுதியிலே செய்வார்கள். குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த பகுதி. அங்கே அவர்கள் திணை விதைத்திருக்கின்றார்கள். அந்த திணை நன்றாக முற்றிவிட்டது. பறவைகள் வந்து அந்த திணையை கவர்வதற்காக வருகின்றனவாம். எனவே பரண் அமைத்து திணைப்புண காவல் செய்ததாக யாரு, கொடிச்சியர் என்று சொல்லப்படுகின்ற குறிஞ்சி நிலத்து பெண்கள் செய்ததாகவும் ஒரு குறிப்பு குறுந்தொகையிலே காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த வள்ளி முருகன் கதையில கூட வள்ளியை முருகபெருமான் திணைப்புண காவல் வள்ளி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் சந்தித்து திருமணம் முடித்ததாக பின்னே வருகின்ற திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்கள் எடுத்து காட்டுகின்றன. அது சொல்றாரு, குறுமகள் காக்கும் ஏனல். இந்த கொடிச்சியருக்கு குறுமகள் என்று சொல் வருகின்றது. என்ன செய்கின்றார்கள் சொன்னால், படுகிளி கடியும் கொடிச்சி கைக்குளிரே, உண்கிளி கடியும் கொடிச்சி கைக்குளிரே. அவர்கள் கிளியை அவர்கள் விரட்டினார்கள். அதே போல முல்லை நிலத்திலே ஆட்சியர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த பால், மோர், நெய், தயிர், வெண்ணெய் இவற்றை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மருதநல பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விற்றார்கள். அப்படி விற்கும் பொழுது அதை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு பண்டமாற்று முறையிலே நெல்லை பெற்று சென்றதாக குறிப்பு காணப்படுகின்றது. கயிர் கொடு வந்த தசும்பு நிறைய ஏரின் வாழ்னர் பேரில் அறிவையர் குளக்கீழ் விளைந்த கல்கொள் வெண்ணல் முகந்தனர் கொடுப்ப உவந்தனர் பெயரும்
இது கூட பரவாயில்லை, இது நெல்லை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு அம்மா. இன்னொரு அம்மா என்ன பண்ணிருக்காங்களாம், நெய்யை வித்துவிட்டு பொற்காசுகளை வாங்கவில்லை, ஒரு எருமை மாட்டையும் அந்த எருமை கன்றையும் அவள் பெற்றுச் செல்கின்றாள் என்று சொன்னால், அடுத்தடுத்து பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக அந்த பெண்கள் முயற்சித்தார்கள் என்ற ஒரு நிலையினையும் முல்லைப்பாட்டு நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. நெய் விலை கட்டி பசும்பொன் பொல்லால் எருமை நல்லான் கருநாகுமுறு என்று இந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதே போல உலத்தியர்கள் என்று சொல்லப்படுகின்ற மருதநிலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நாற்று நடுவது, களை பறிப்பது, நெல் அறுப்பது, அந்த நெல்லை கட்டு போடுவது, தலையில் சுமந்து களத்தில் சேர்ப்பது, அது நெல்லடித்த பின் முரத்தினால் காற்றிலே அந்த நெல்லை தூற்றுவது. இன்னைக்கு அதெல்லாம் கிராமத்தில் இருக்கு. அதை அப்படியே 2200 ஆண்டுகளுக்கு முன்பு மருதநிலப்பகுதியிலே வாழ்ந்த உலத்தியர்கள் என்று சொல்லப்படுகின்ற கடைசியர்கள் அவர்கள் அதை செய்தார்கள். அது சொல்றாரு, கொண்டைக்கூளை தண்டலை கடைசியன் சிறுபான் நெய்தல் ஆம்பலோடு கற்கும் மழுங்கு மிளிர் சிறு. சிறு என்று சொன்னால் வயல். அந்த வயலிலே அவர்கள் தலையாடை அணிந்திருக்கின்றார்களாம். அது எப்படிப்பட்ட தலையாடைன்னு சொன்னால், அந்த நெய்தல் மலர்கள், ஆம்பல் மலர்கள் இவர்களால் செய்யப்பட்ட தலையாடையை அவர்கள் அணிந்திருந்தார்கள். அதே மாதிரி நெய்தல் நிலத்திலே வாழ்கின்ற பரதவர்களுடைய மனைவிமார்கள், நுழையர்னு அவர்களுக்கு பேரு, அவர்களும் சேரி பகுதிகளிலே கொண்டு வந்து மீன்களை விற்று அந்த அங்கே கிடைக்கக்கூடிய நெல் போன்றவற்றை வாங்கி கொண்டு செல்வார்கள். மிச்சமாய் போச்சுன்னு சொன்னா கருவாடா அதை உணக்குவாங்க. இப்படி பல்வேறு வகைப்பட்ட தொழில்களை பெண்கள் செய்திருக்கின்றார்கள். ஆண் மக்கள் வேளாண்மை செய்திருப்பதாகவும் காட்டப்படுகின்றது. இந்த குறிஞ்சி நிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வேட்டையாடியும் அவர்கள் உணவை பெற்றார்கள். இப்படி பல்வேறு வகைப்பட்ட தொழில்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக பருத்தி பெண்டிர்களை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கீழடியில பருத்தி நூல் நூற்கக்கூடிய தக்கை கிடைச்சிருக்கு, ஊசி கிடைச்சிருக்கு. மீண்டும் சில சாயப்பட்டறை சம்பந்தப்பட்ட சில தொட்டிகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. அதுவும் இல்லாம இந்த நெசவு தொழிலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சில கற்கள் கிடைத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பருத்தி நெசவு கீழடி மண்ணிலே நடைபெற்றிருக்க வேண்டும். அதற்கு ஏதாவது சங்க இலக்கியத்திலே நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றனவா என்று பார்க்கும் பொழுது மிக அற்புதமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடைப்பண்டம். ஊரை சுற்றிலும் கோடை காலத்திலே பருத்தி விளைவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை எடுத்து கொண்டு மூட்டை மூட்டையாக பொதி கட்டி தங்களுடைய முற்றத்தில் அவர்கள் அடுக்கி வைத்திருப்பதாக புறநானூறு பேசுகின்றது. அதே மாதிரி இந்த பருத்தி பெண்டீர் என்று சொல்லுகின்றவர்கள் யார் என்று சொன்னால், பஞ்சு எடுத்து கொட்டை நீக்கி நூல் நூற்கும் பெண்களைத்தான் பருத்தி பெண்டீர் என்று சொன்னார்கள். அவ சொல்ல பாருங்க, சிறையும் செற்றையும் புடையினல் எழுந்த பருத்தி பெண்டீர் சிறுதி விளக்கம். இரவும் பகலுமாக, இரவு நேரத்திலே ஒரு சின்ன தீப்பொறியை வைத்துக்கொண்டு அவள் இந்த பருத்தியில் இருக்கக்கூடிய கொட்டையை நீக்குவது, அங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாவது அழுக்குகளை நீக்குவது போன்றவற்றை எல்லாம் செய்தாள். அத்துடன் ஆளில் பெண்டிர் தாளில் செய்த நுணங்கு நுண்பணுவல். நூலு நூற்றார்கள். பணுவல் என்று சொன்னால் இங்கே நூல். அவர்கள் எப்படி செய்தார்களாம் சொல்றாரு, ஒரு அற்புதமான ஒரு சொல்ல போடுறாரு. ஆளில் பெண்டிர். ஒண்ணு அந்த வீட்டுல தலைவன் இல்லாமல் இருந்திருக்கலாம், செத்து போயிருக்கலாம். அதாவது கவனிப்பாரற்று கிடக்கக்கூடிய விதவை பெண்களா இருக்கலாம், கேட்பாரற்று கிடக்கக்கூடிய பெண்களா இருக்கலாம், ஆதரவற்ற பெண்களாக இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்களாம், இந்த பருத்தியை கொண்டு அதை கொட்டை நீக்கி அவற்றிலே நூல் நூற்று அந்த நூலை கொண்டு போய் கொடுத்தார்கள். அதை அப்படியே நமக்கு நற்றினை பதிவு செய்த ஆளில் பெண்டிர்னே சொல்றார். வீட்டில் எந்த ஆம்பளையாளும் இல்லை, துணைக்கு ஆள் இல்லை. ஆக சும்மா இருக்க வேண்டும் என்ற நிலை கூட அன்றைய காலத்து பெண்களிடம் இல்லை. தன்னம்பிக்கை உடையவர்களாக தன் சொந்த காலிலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்களாக பெண்களை வீற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண் மக்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை.
ஆக ஒரு உழைப்பாளி சமூகமாகத்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்று வாழ்ந்திருக்கின்றது. அதை மிக அழகாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. அது அவர்கள் அணிந்த ஆடையை பற்றி சொல்வதற்கான கலிங்கம் என்று ஒரு பெயர் வருது. கலிங்கம் என்று சொல்வது ஒரிசாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர். கலிங்கத்தில் இருந்து ஆடைகளும் இங்கே வந்தன. அது எப்படிப்பட்ட ஆடையாம்? மிக அழகாக சொல்றார். பாம்புரி அன்ன வடிவின் காம்பின் களைவிடு சொலியின் இளையணிவாரா ஒன்பூம் கலிங்கம்ங்கிறது 2 ஓமையை போடுறார்ப்பா. பாம்புரி அன்ன, பாம்பினுடைய சட்டையை போன்ற மென்மையானது, அதை காட்டிலும் காம்பின் களைவிடு சொலியின் மூங்கில் உள்ளே இருக்கக்கூடிய உரித்த பகுதி எப்படி இருக்குமோ அதை போல மென்மையானது. அப்படிப்பட்ட பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆடையினை அவர்கள் அணிந்தார்கள் என்றெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. வண்ண வண்ண ஆடைகள், என சாயத்தொட்டி இருக்கு, சாயம் ஏற்றி இருப்பார்கள். அதுல என்னென்ன வண்ணங்களை சொல்றாங்கன்னா 3 வண்ணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. நீலக்கச்சை பூவார் ஆடை, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கச்சை, அது பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் நீல வண்ணம் சாயப்பட்டறையிலே ஏற்றப்பட்டது. அதுபோல் சிவப்பு வண்ணமும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. கோபத்தன்ன தோயா பூந்துகில் திருமுருகாற்றுப்படையில் வருது. கோபத்தன்ன உங்களுக்கு தெரியும், இந்திரகோப பூச்சி, வெல்வெட் பூச்சின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பூச்சியை ஒத்த சிவந்த நிறமுடைய அந்த பூந்துகில், பூ போன்ற அல்லது பூ வேலைப்பாடு செய்யப்பட்ட துகில் என்று சொன்னால் ஆடையினை அவர்கள் அணிந்திருந்தார்கள். இன்னொரு வண்ணத்தை சொல்றாரு, புகை முகத்தட்ட மாசில் தூவுடை. அதாவது லேசா நாள்பட்டுக்கலாம், அப்போதான் கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் ஆகும். நாள்பட்ட துணி. ஏன்னா இந்த காலம் மாதிரி நீங்கள் போன உடனே 100 ரூபா கொடுத்து துணி வாங்குகின்ற நிலையெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காது. எனவே கொஞ்சம் அது விலை அதிகமான துணியாக தான் இருக்குங்க. எனவே அவர்கள் நீண்ட நெடிய காலம் அதை பயன்படுத்தினார்கள். அதனால புகை முகந்தன்ன மாசில் தூவடைனார். புகைப்படிந்திருந்தாள், எப்படி மங்கள் நிறத்திலே இருக்குமோ அப்படிப்பட்ட ஆடைகளையும் அவர்கள் அணிந்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்த ஆடை நெய்கின்றவர்கள் பெரும்பாலும் அரசர்களிடம் நிறைய ஆடைகள் இருக்குமா. அவன் என்ன பண்றான்னு சொன்னா, தன்னை நாடி வருகின்ற ஏழை புலவர்களுக்கு இந்த ஆடைகளையும் பரிசாக தந்தான். மாசில் காம்பு சுழித்தன்ன அறுவை உடி புறையோன் மேனி பூந்துகில் கலிங்க முறைசல அருளியோனே என்று அந்த மாசில் காம்பு சொலித்தன்ன என்று சொல்வதற்கு மூங்கில் பட்டை உரித்தார் போன்ற அந்த ஆடையினை அவன் புலவர்களுக்கு கொடுத்தான் என்று ஒரு செய்தி வருகின்றது. அதே மாதிரி வண்ணாத்தி, இந்த வண்ணாத்திக்கு ஒரு பெயர் போடுறான், புலைத்தி என்று சொல்கின்றான். அவர்கள் அதை எடுத்து கொண்டு போய் இந்த பெரிய பெரிய வீடுகளில், செல்வந்தர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துணிகளை எடுத்து கொண்டு போய் துவைத்து கொண்டு வந்தார்கள் என்பதை கலர்படு கூவல் தோண்டி 4 புலைத்தி கழிய தூவெண் துருவை, தூவெல் அறுவை. அறுவை என்று சொன்னால் அறுக்கப்படுவது, துண்டாக்கப்படுவது துண்டு, அறுக்கப்படுவது அறுவை. அதெல்லாம் இந்த துணிகளை குறிக்கக்கூடியதுதான். அப்ப இந்த கலர்படு கூவல் என்று சொன்னால் இந்த கிணறு மாதிரி தோண்டி அங்கே தண்ணீர் எடுத்து அதை இந்த புலைத்தி என்பவள் தினந்தோறும் துவைத்து கொண்டு வந்து கொடுத்தாள் என்பதையும் நமக்கு நம்முடைய இலக்கியங்கள், சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கின்றது. அதே மாதிரி ஆடைகளுக்கு இப்போ சென்ட் போடுறோம்ல நம்ம, அது மாதிரி இவர்கள் என்ன செய்தார்களாம், அகில் புகையை பிடித்து வாசனை அடையுமாறு அவர்கள் ஆடை அணிந்திருக்கின்றார்கள். மென்னூல் கலிங்கம் கமல் புகைப்படுப்ப என்று ஒரு பதிவினை மதுரை காஞ்சி எடுத்து காட்டுகின்றது. இது பரவாயில்லை, பருத்தி ஆடை என்ற காரணத்தினால் இன்னைக்கு கஞ்சி போடுறது மாதிரி அன்றும் கஞ்சி போட்டு அவர்கள் மிக தூய்மையாக சிறப்பாக அழகாக அணிந்தார்கள் என்பதை பசை விரல் புலைத்தி, பசை என்று சொன்னால் கஞ்சி, நெடிது பிசைந்து ஊட்டிய பூந்திகள் இமைக்கும் புலன்கால் அல்குள். ஆக இப்படி மிக அற்புதமான முறையிலே அவர்கள் ஆடையெல்லாம் அணிந்து தங்களை அழகுபடுத்தினார்கள் என்பதையும் சங்க இலக்கியம் பதிவு செய்ததை பார்க்கும் பொழுது, பெண்கள்
நல்ல தொழில் புரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக பருத்தி பெண்டிர்கள் தன்னுடைய உழைப்பினால், தன் முயற்சியினால் அவர்கள் மிக அற்புதமாக வாழ்க்கையை நடத்துவதற்காக உழைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி அணிகலன்களை பற்றி பார்க்கும் பொழுது 2 வகையை சொல்றாங்க. ஏழை எளியவர்கள் தலையாடை, பூவாடை போன்ற இயற்கையிலே கிடைத்த இலைதலைகளை கொண்டு, மலர்களை கொண்டு செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தார்கள். இப்ப ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது மரவுரி தரித்து சென்றதாக ராமாயணம் எழுதுகின்றது. மரப்பட்டையிலேயே ஆடை செய்வது. அதே போல அன்றைய காலத்தில் இருந்திருக்கலாம். அதுல பாசிலை தொடுத்த உவளைக்கண்ணி மாசுவூன் உடுக்கை மடிவாயிடையன். ஆக அப்படி உவளைக்கண்ணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை கொடியிலே செய்யப்பட்ட ஆடையினை அணிந்ததாக எடுத்துக்காட்டப்படுகின்றது. அதே போல ஒரு ஒரு அடிமை சமூகத்தை சார்ந்தவள், ஒரு ஏழை எளிய ஒரு பெண், கடைசியர் என்று சொல்லப்படுகின்ற வயலிலே வேலை செய்கின்றவள். அவன் என்ன பண்றானா, வயலுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய முதலாளி அம்மா, அந்த அம்மா கையில பவளத்தாலான வளையல் போட்டிருக்கான். அதை பார்த்து தனக்கு ஒரு ஆசை. ஏன்னா பெண்களுக்கு பொதுவாக ஆடை மீது, அணிகளின் மீது எப்பொழுதுமே ஆசை இருக்கும். அது இயற்கை. இன்னைக்கு அதே மாதிரிதான். இந்த கடைசியர் என்ற பெண்ணுக்கும் ஆசை வந்தது. ஆனா அவளால பவளம் வாங்க முடியாது. அதுக்காக அவன் என்ன பண்றானா, ஆம்பல் மலர்கள், குவளை மலர்கள், அந்த தண்டுகளை எடுத்து வளையல்களாக தன்னுடைய கையில் அணிந்ததாக பரிபாடல் எடுத்துக்காட்டு. பவளவளையை செய்தாட்கண்டு பவளவளையை பார்த்து அணிந்தால் பச்சை குவளை பசுந்தண்டு கொண்டு. இப்படி அணிகலன்கள் என்று வரும் பொழுதும் இந்த பெண்கள் மிக அழகான இயற்கையிலே கிடைத்தனவற்றை அவர்கள் அணிந்தார்கள். இது ஏன் நாம சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா, கீழடியில ஏராளமான மணிகள் கிடைத்திருக்கின்றன. சூது பவளம் என்று சொல்லப்படுகின்ற குஜராத் மண்ணிலே கிடைக்கக்கூடிய அந்த மணிகள் கிடைத்தன. அந்த மணிகளை இவர்கள் தாங்கள் நெய்த நூலினால் கோர்த்து அணிந்ததாக நமக்கு செய்திகள் வருகின்றன. புறநானூறு எடுத்துக்காட்டுது. வரையுறல் மார்பின் வையகம் விளக்கும் விரவு மணி ஒளிர் வரும் அராவுரா ஆரமுடு. விரவு மணி ஒளிர், மணிகள் கோர்க்கப்பட்டு, புறன் மேனி பூந்துகில் கலிங்கம் உரைசர அலினோம், அதனுடன் அவன் கலிங்கத்தையும் கொடுத்தான் என்று எடுத்துக்காட்டுறார். கோடியர் முழவு மருள் திருமணி மடைந்த தோல் அறவுரல் ஆரம். வாகுவலயம் என்று சொல்லப்படுகின்ற தோளிலே அணிகின்ற ஒரு வகையான அணியினை ஒரு பெண்ணானவள், கோடியர் என்று சொல்லப்படுகின்ற பெண்ணானவள் அணிந்ததாக புறநானூறு எடுத்து காட்டுகின்றது. அதே போல காவிரி பூம்பட்டினத்திலே ஆசில் கம்மியன் மாசரப் புனைந்த புலம் செய் பல்காசணிந்த அல்குள். வேலைப்பாடு செய்கிறார்கள்வா இந்த கொள்ளர்கள், பொற்கொள்ளர்கள், அவர்களுக்கு ஒரு பேர் வைக்கிறான் பாருங்க. ஆசில் கம்மியன், குற்றமில்லாத. கம்மியன் என்று சொன்னால் அந்த பொற்கொள்ளர்களுக்கு ஒரு பேர். அவர்கள் மாசர புனைந்த, குற்றமே இல்லாமல் செய்த, பொன்னால் செய்யப்பட்ட, இப்ப நம்ம காசு மாலைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி மேகலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அணியினை தங்களுடைய இடையிலே அணிந்ததாக காவிரி பூம்பட்டினம் இருக்கக்கூடிய காரிக்கண்ணனார் என்ற புலவர் பெருமகனார் இங்கே பதிவு செய்கின்றார். அதே மாதிரி சிலம்புகள், சிலம்பு பூராமே பொற்சிலம்பு. நமக்கு தெரியும், கண்ணையினுடைய சிலம்பை பற்றி சொல்லும் பொழுது அது முத்துக்கள் உடையது, என்னுடையது மாணிக்கமுடையது என்றெல்லாம் சொல்வார்கள். அதே போல இங்கே எல்லாமே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. பட்டினப்பாலை இன்னொரு படி மேலே போய் ஒரு அம்மா நெல்லுக்காய போட்டிருக்கு. அதை கொத்துவதற்காக ஒரு கோழி வருது. அந்த கோழியை ஓட்டுவதற்காக தன்னுடைய காதிலே அணிந்திருக்கக்கூடிய குலை என்று சொல்லப்படுகின்ற அணியை
இப்போ தோடுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தண்டொட்டின்னு சொல்லலாம். அதை எடுத்து எரிந்து இந்த கோழியை விரட்டியதாக பட்டினப்பாலை பதிவு செய்யும். கோழி எரிந்த கொடுங்கால் கணங்குலை என்று அதை பதிவு செய்கின்றது. இப்படி அன்றைய காலத்து பெண்கள் பவளத்தாலான ஆபரணங்கள், பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், மணியை கோர்த்து செய்த அணிகலன்கள் இவற்றையெல்லாம் அணிந்தார்கள். ஏனென்றால் கீழடியிலே இந்த மணிகள் கிடைத்திருக்கின்றன, பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள் கிடைத்திருக்கின்றன. ஆக கீழடி சொல்லுவது அப்படியே மெய்ப்பித்து காட்டுவதாகத்தான் சங்க இலக்கியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்ததாக உணவு. உணவு என்று சொல்வது உங்களுக்கு தெரியும், நிலத்தோடு சேர்ந்ததுதான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேனர். அதாவது அந்தந்த நிலத்துல மழை நீராகவோ அல்லது இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆற்று நீர், ஊற்று நீர், எந்த நீரினாலேயோ செய்யப்படுகின்ற உணவு அது நிலத்தினுடைய அடிப்படையில் தான் விளையும். அப்படி வரும் பொழுது நமக்கு 5 வகையான திணைகளை வகுத்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. திணை என்று சொல்வதற்கு நிலம் என்றுதான். ரொம்ப திணை அமெரிக்கா அப்படின்னு பேர் வைக்கும் போது இது அமெரிக்க நிலம், ரொம்ப அற்புதமான பேர். சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியர் வகுத்த பெயர். இங்கே அதைத்தான் சொல்லுகின்றார்கள். அந்த நிலத்தினுடைய அடிப்படையிலே தான் அன்றைய காலத்தில் உணவுகள் உருவாகின. அந்த உணவானது மக்கள் சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலையையும் சுட்டிக்காட்டும். பாரதி அதனால தான் சொன்னேன், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொல். நக்கீரர் சொல்வாரு, வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்கும்போது உண்பது நாளி உடுப்பவை 2. அதாவது உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டும், மானம் காப்பதற்கு உடை வேண்டும் என்று சொன்னவர் நக்கீரர் என்பார். அதைத்தான் உணவு என்று சொல்லும் பொழுது அது சாமானியப்பட்டதல்ல. அன்றைய காலத்துல உணவை தேடித்தான் வேட்டை சமுதாயம் அலைந்து கொண்டிருந்தது. குந்திக்கொண்டு குகையிலே இருந்த மனிதர்கள் நாகரிகம் படைத்தவர்கள் அல்ல என்று சொல்லுவார் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவன் வெளியே வரணும், பயணம் செய்ய வேண்டும், பல இடங்களுக்கு போகணும், பலரை சந்திக்க வேண்டும், அங்கிருந்து நல்லனவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ ஒரு புதிய நாகரிகத்தை, புதிய சமுதாயத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே தமிழன் வாழ்கின்றான். சிந்து சமவெளியினுடைய வறட்சியிலே இருந்து புறப்பட்டவன் பல இடங்களுக்கு செல்கின்றான். அப்படி பரவி பரவி வந்து இறுதியிலே தமிழகத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் வந்தவன் மிக அதிகமாக தென்னிந்தியாவிலே அவன் பரவி இருக்கலாம் என்பதுதான் அகழ்வாய்வாளருடைய கூற்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது சிந்து சமவெளி மக்களுடைய அந்த டிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் தமிழனுக்கு இருக்கின்றது. இந்த உணவு வரும்போது குறிஞ்சி நிலத்துல திணை, தேன் வேட்டையாடுதல், அவரை, வரகு, அதே மாதிரி எள்ளு, மூங்கில், வெண்கடுகு போன்றவற்றை மலையும் மலை சார்ந்த பகுதியிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மிக முக்கியமாக மலையும் மலை சார்ந்த பகுதியிலே வேட்டையாடி கொண்டு வந்த இறைச்சியை உண்டார்கள். ஏன்னா இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், கீழடியில நமக்கு பல எலும்புகள் கிடைத்திருக்கின்றன. ஆற்றெலும்பு கிடைச்சிருக்கு, மாற்றெலும்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பறவைகள், மயிலினுடைய எலும்புகள் கிடைத்திருக்கின்றது, காட்டுப்பன்றியினுடைய எலும்புகள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த காட்டுப்பன்றியெல்லாம் அவன் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருக்கான், நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி பசுவை கொன்று அவர்கள் சாப்பிட்டு இருக்கின்றார்கள். சிறுவனாற்றுப்படையில ஆம்சூட்டின் அமைவர பெருகுவீர் என்று சொல்லி இந்த பானச்சுற்றத்திற்கு வழிகாட்டுகின்றவன் சொல்லுகின்றான். இந்த மாதிரி நீங்க முல்லை நிலத்தின் வழியாக சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த முல்லை நில மக்கள் உங்களுக்கு சூடான பசுக்கரியை தருவார்கள். இதை அப்படியே பதிவு செய்கின்றான். இப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது நம்முடைய இலக்கியங்கள் அப்படியே காட்சிப்படுத்துகின்றன. அப்படியே காட்சிப்படுத்துகின்ற பொழுதுதான் நமக்கு நம்முடைய தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கின்றான். இந்த பாட்டு இதை காட்டில் ஒண்ணுங்க. சிறுபான்மைப்படையில இந்த உணவுன்னு வந்ததுனால எனக்கு நினைவுக்கு வருகின்றது, மிக வறுமையான ஒரு குடும்பம். கூரை போட்ட வீட்டினுடைய கால்கள் எல்லாம் கரையானால் அரிக்கப்பட்டு விட்டன. அடுப்புல பூனை தூங்குது, நாய்க்குட்டிகள் தூங்கியதாக எழுதுகின்றான் சிறுபான்மைப்படையினுடைய ஆசிரியர் பெருமானார் நத்தத்தனார். அவ என்ன பண்றாளாம், குப்பையிலே விளைந்திருக்கக்கூடிய கீரையை
குப்பைக்கீரை. அதை தன்னுடைய வள்ளுயிர் கொண்டு அறுத்து கொண்டு வந்து உப்பிலி வெந்ததைன்னு சொல்றாரு. உப்பு இல்லாம வேக வச்சு, ஏன்னா உப்பு வாங்கணும்னா அந்த காலத்துல பெரிய பெரும்பாடு. காரணம் கடற்கரையில் இருக்கக்கூடிய உப்பினை வண்டிகளிலே உமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வணிகர்கள் கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும். ரொம்ப கஷ்டம் அது. மழை காலமா இருந்துச்சுன்னா வரவே மாட்டாங்க. ஆனா உப்பிலி வெந்ததை என்ன பண்ணி கொடுக்குறாளாம், இதை அடுத்தவங்க பார்த்தா நம்மை அவமானமாக கருதுவார்கள் என்று சொல்லி கடையடைத்து கதவை எல்லாம் மூடிட்டு தன்னுடைய பானச்சுற்றத்திற்கு கொடுத்ததாக அந்த காட்சியினை அப்படியே சிறுபான்ற்றுப்படை எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால், ஒரு கவிஞன் அங்கேதான் சொல்லுவான். நம்மால் சொல்ல மாட்டேன். அப்புறம் பொய் புழுகு பேசுறது இன்றைய கவிஞர்களுடைய வேலையா போச்சு. ஆனால் அவன் சொல்லுகின்றான், அந்த கவிஞன் சொல்லுகின்றான், எய்யாதாயிக்களத்தில் செய்யாதாகின்று, செய்யா கிளத்தல் செய்யா கூறி கிளத்தல் எய்யாதாகின்று எம் சிறு சென்னாவே. நீ செய்யாததையெல்லாம் நான் சொல்லுவேன் என்று நீ நினைக்காதே. நான் மட்டுமல்ல, என்னுடைய புலவர் குலாம் அனைத்துமே அவருடைய நாட்கள் பேசாது என்று உறுதிபட கூறுகின்றான் சங்க இலக்கியத்தில். ஆக இப்படி உள்ளதை உள்ளவாறு படம் பிடித்து காட்டுகின்றார்கள். அந்த உணவுன்னு வரும்போது பாருங்க, முல்லை நிலத்திலே பழுப்புறு விளைதயிர், வரகு, வரகின் அவைப்புமான் அரிசி, பாலுடைய அடிசில், அந்த முல்லை நிலத்துக்கு தகுந்த மாதிரி ஆணிரை மேய்த்தல் ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் என்று நம்முடைய தொல்காப்பியர் சொல்வதைப் போல அந்த முல்லை நிலத்திலே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கொண்டு அவர் உணவு தயாரித்தார்கள். அதனால பாலுடைய அடிசில் வருது, தயிர் வருது. பிறகு ஒரு பெண் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அதாவது நெய்யை கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணை வாங்காம எரும மாடை வாங்கிட்டு வர்றான். ஏன்னா பொருளாதாரத்தை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா கிராமங்கள்ல இந்த பெண்கள் தான் பல பசுக்களை கட்டி வைத்து கொண்டு தங்கள் வீட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள், பார்க்கிறோம் நம்ம. அதே மாதிரி மருத நிலம், வயல் சார்ந்த பகுதிக்கு போனாங்கன்னு சொன்னா அரிசி உணவுடன் கோழி இறைச்சியையும் தருவார்கள். வினைஞர் தந்த வெண்ணல் வெல்சி மனைவாள் அழகின் வாட்டொடும் பெருகுவீர். இப்படி நீங்க எங்க போனாலும் சரிதான். நெய்தல் நிலம், கடல் சார்ந்த பகுதிக்கு போனாங்கன்னு சொன்னா வரால் சொரிந்த வட்டி உன் மனையோள் ஆண்டுகளி வெண்ணல் இறைக்கும் ஊரே. அல்ல, வரால் மீன் குழம்பு, அது கூட நல்ல வெண்ணல்லால் செய்யப்பட்ட உணவு, இவற்றை எல்லாம் கொடுப்பார்கள். அத்துடன் உப்புவையும் அவர்கள் விளைவித்தார்கள். நெய்தல் நிலம்ங்கிறதுனால சிறுகுடி பரதவர் இருங்களி செறிவின் உலாது செய்த வெண்கள் உப்பு. அது பேர் என்ன சொல்றாரு? உலாது. விவசாயம் பண்ணல, அதாவது உழுது விவசாயம் பண்ண கிடையாது. தண்ணீரை, கடல் நீரை ஊற்றுவார்கள், அது வெயிலில் ஆவியா போய் இறுதியாக உப்பாக விளைந்து நிற்கும். அதை என்ன சொல்றாரு? உலாது செய்த வெண்கள் உப்பு. அந்த உப்பை கொண்டு போய் அவர்கள் மருத நிலத்திற்கும் அல்லது முல்லை நிலத்திற்கும் கொண்டு போய் கொடுத்து விட்டு அங்கிருந்து நெல்லையும் மற்றைய அங்கே விளைவிக்கப்படுகின்ற அனைத்து பொருளையும் கொண்டு வந்தார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொல் தமிழன் தான் இந்திய மண்ணினுடைய பூர்வீக குடிகள். தொல் தமிழன் தான் பிராமி என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே. இந்தியா முழுவதும் வரலாற்று காலத்திலே பிராமி என்ற எழுத்துக்கள், அந்த எழுத்தை தோற்றுவித்தவன் தமிழன். கல்வி பெற்ற ஒரு சமுதாயமாக அவன் வாழ்ந்திருக்கின்றான். நாகரிகம் படைத்தவன், பண்பாடு, வறுமையில் கூட செம்மையாக வாழ்ந்திருக்கின்றான். பொய் சொல்லாதவன். பொய் சொல்லியிருந்தான் சொன்னா இன்னைக்கு நம்ம புராணங்களை போல இதிகாசத்தை போலத்தான் சங்க இலக்கியம் இருந்திருக்கோம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது. நான் அதை அந்த மட்டும் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். யாரை வணங்கினார்கள் என்று வரும்பொழுது முன்னோர்களைத்தான் வணங்கி இருக்கின்றார்கள். அதாவது நீங்க முன்னோர்களை ஏன் வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடிப்படை காரணம் அத பாலகிருஷ்ணன் ஐயா தான் சொல்லுவார்.
அவர் ஒரிசாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பல பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊருக்கு போவாராம். இப்ப தமிழி என்ற ஒரு ஊருக்கு போயிருந்திருக்காரு. அங்கே நம்முடைய திராவிட மொழியினுடைய ஒரு கூறுபாடு அங்கே காணப்படுகின்றது. அங்க போய் அவரு பேசுறாரு. கேட்டுட்டு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அறிஞ்சிட்டு இன்னொரு ஊருக்கு போறாரு. அவன் 70 வருஷத்துல 3 இடத்த குடிபெயர்ந்திருக்கான். குடிபெயர்ந்தாலும் ஊரினுடைய பெயரை மாற்றவில்லை. ஏன் ஊரின் பெயரை மாற்றவில்லை என்று அந்த பழங்குடியிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், நாங்கள் வேண்டும் என்று சொன்னால் வறுமையின் காரணத்தினால் வறட்சி ஏற்படும் பொழுது ஊர் விட்டு ஊர் போவோம். ஏதாவது ஒரு மலைப்பகுதியிலே அடிவாரத்தில் போய் புதிதாக ஒரு குடியிருப்பை உருவாக்குவோம். ஆனால் ஊர் பெயரை மட்டும் மாற்ற மாட்டோம். ஏன்னு சொன்னா எங்களுடைய ஊர் பெயரை மாற்றினால் எங்களுடைய முன்னோர்களினுடைய ஆவிகளுக்கு நாங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தி தெரியாமல் போய்விடும். அவர் எப்படி வந்து நமக்கு உதவி செய்வார்கள்? உதவி செய்ய மாட்டார்கள். எனவே இந்த முன்னோர்களுக்காகத்தான் நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொல்லி அவர் பதிவு செய்தார். அப்ப சங்க இலக்கியத்தை பொறுத்த மட்டும் எப்படின்னு பார்க்கும்போது இங்கே முன்னோர்களுடைய வணக்கம் இருந்தது. குறிப்பாக போர்க்களத்திலே வீரமரணம் அடைந்த வீரர்களுக்காக நடுகள் நட்டார். நடுகள் வணக்கம். அந்த நடுகளுக்கு வந்து என்னென்ன இன்னைக்கு நம்ம ஒரு சாமிக்கு செய்கிறோமோ அதே போல மயிர்பீலி சாத்துவது, சந்தனம் பூசுவது, வாசனை பொருட்களை அதாவது அகில்கட்டை போன்றவற்றை, சந்தனக்கட்டை போன்றவற்றை எரிப்பது, நெய் விளக்கு ஊற்றுவது, இப்படி பல்வேறு சடங்குகளை செய்து அவர்கள் என்ன சிறப்பான செயல்களை செய்தார்கள் என்பதையும் அந்த கல்வெட்டிலே அந்த நடுகளிலே குறித்து வைத்திருப்பார்களாம். அதை சொல்றாரு. அது நடுகள் பீடி சூட்டி நாரதி சிறுகளத்துக்கு உப்பவும். அதே மாதிரி நடு அதியமானுடைய நடுகளுக்கு கல்லும் படைக்கப்பட்டது என்று அவை பிராட்டியார் எழுதுகிறார். அவையாரும் அதிகமான நண்பர்கள். அணிமையில் பீலி சூட்டி பெயர் பொறித்து இனி நட்டனரே கல்லும். இப்படியெல்லாம் சில பதிவுகள் காணப்படுகின்றன. அதே போல கண்ணைக்கு சேரன் செங்குட்டுவன் நம்ம கம்பத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பச்சினி கோட்டத்திலே ஒரு கோயில் கட்டினான். இப்பொழுதும் அதனை ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று கண்ணகி கோட்டத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சென்று கொண்டு வருகின்றார்கள், வணங்கி வருகின்றார்கள். அந்த சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு ஒரு நடுகள் ஒன்றினைத்தான் அமைத்தானாம். அந்த நடுகளுக்கு பூசாரியாக கண்ணகியினுடைய தோழியாக சிலப்பதிகாரம் சுட்டுகின்ற தேவந்தி என்ற பெண்ணை நியமித்ததாக சிலப்பதிகாரம் பேசுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த நடுகளை வணங்கினால் மழை பெய்யும் என்று சொல்லப்படுகின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. ஆக இப்படி முன்னோர்களை வழிபடுவது. எனவேதான் தொல்காப்பியர் ஒரு நிலத்திற்கு 14 கருப்பொருள்களை சொல்லும் பொழுது, திரைக்கு சொல்லும் பொழுது தெய்வம் என்றுதான் சொல்லுவார். தெய்வம் என்று சொல்லுவது பெரும் பெரும் படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மனையோ கிருஷ்ணனையோ சிவபெருமானையோ குறிக்க. தெய்வம் என்று சொல்வது நம்ம குலத்திற்காக பிறந்து நம் குலத்திற்காக யார் வீரமரணம் அடைகின்றார்களோ அந்த முன்னோர்களை குறிக்கும். இன்னைக்கு நம்ம அதை இப்படி மாற்றி வேணும்னா சொல்லலாம். நம்ம தாத்தாவோ பாட்டை மூட்டனோ ஒரு பிறந்து ஏழையாக பிறப்பார், சொத்துக்களை சேகரிப்பார். பின்வருகின்ற வாரிசுகளுக்கு அவர் சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டு நலமாக நாம் வாழ வேண்டும் என்று வசதிப்படுத்தி விட்டு செல்வார். அவரை ஒவ்வொரு ஆண்டும் திவசம் என்ற பெயரிலே ஆண்டுதோறும் நினைக்கின்றோம். அது மட்டுமல்ல, குலதெய்வ வழிபாடு எல்லாமே நீ கதையை கேட்டு பார்த்தேன்னு சொன்னா ஏதோ நம்முடைய குடும்பத்துல பிறந்தவங்களாவே இருக்கு. அது பெண் தெய்வ வழிபாடு. இந்த பெண் தெய்வ வழிபாடுலாம் போனோம்னா நிறைய போகணும். சிந்து சமவெளியில எங்க பார்த்தாலும் தாய் வழிபாடு தான் வருது. இப்படி சிந்து வெளிக்கும் இந்த கீழடி சங்க தமிழ்
தமிழனுக்கும் தொல்தமிழனுக்கும் ஒரு உறவு இருந்திருக்கின்றது. ஒரு நாகரிகப்பட்ட பண்பாடுடைய ஒரு சமுதாயமாக நம்முடைய பண்டைய தமிழன் வாழ்ந்திருக்கின்றான். இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இன்னொரு 50 ஆண்டுக்குள் இந்த தொல்தமிழனுடைய வரலாறு எழுதப்பட்டு இந்தியாவிலே ஏற்கனவே எழுதப்பட்ட வேதகால நாகரிகம் போன்றவற்றை எல்லாம் அது மாற்றி அமைக்கும் என்பது திண்ணம் என்று சொல்லி, இந்த கீழடியும் சங்க இலக்கியமும் கீழடியும் என்று நான் பேசுவதற்கு எனக்கு உறுதுணையாக நின்ற திணை அமெரிக்காவை சார்ந்த அமைப்பாளர்கள், குறிப்பாக மகேந்திரவர்மன் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய மனோகரன் அவர்களுக்கும் பெருமாள் மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த திணை அமெரிக்காவை நடத்தி கொண்டு வருகின்ற அவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் இதுவரைக்கும் என்னுடைய இந்த இணைய குவியத்திலே சங்க இலக்கியமும் கீழடியும் என்ற தலைப்பு கொஞ்சம் கடினமான தலைப்பு, அவற்றை கேட்டுக்கொண்டு வந்த அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு ஐயா, ஐ ஓபனர் அப்படிம்பாங்க. அது மாதிரி கீழடி பற்றிய எண்ணற்ற தகவல் இதுல நாங்கள் முதலில் நினைத்தது நீங்க சங்க இலக்கியத்தையும் கீழடியும் இணைப்பீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் நீங்கள் கீழடியினுடைய வரலாறு தொட்டு எங்களை ஏதோ ஒரு உலகத்திற்கு எடுத்து சென்று விட்டீர்கள். 2 மணி நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். 2 மணி நேரம் என்பது எங்களுக்கு ஒரு 2 நிமிடம் மாதிரி தெரிகிறதுயா. உங்களுடைய இந்த 2 மணி நேர பேச்சு எங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். நாங்கள் பிற்பாடு எங்களுக்கு கீழடியை பற்றி நாங்கள் பேசுவதற்கோ இல்லை கீழடியை பற்றி நாங்கள் வேறு ஒரு தளத்தில் நாங்கள் எடுத்து செல்வதற்கோ இந்த ஒரு 2 மணி நேரம் என்பது எங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்போம் இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் களஞ்சியமாக அமைந்தது ஐயா. மிக்க மிக்க நன்றி. இவ்வளவு பெரிய ஒரு உரையை நீங்கள் தயார் செய்வதற்கு நீங்க எவ்வளவு மெனக்கட்டிருப்பீர்கள் என்று எங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பல விஷயங்கள் ஐயா, 1 2ன்னு என்னால சொல்லிட முடியாது. பல விஷயங்கள், முக்கியமாக கருப்பு சிவப்பு வண்ணத்தினுடைய ஒரு முக்கியத்துவம், அது ஏன் வந்தது அப்படின்றதை இன்னைக்கு உங்கள் பேச்சின் மூலமா ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தெரிந்து கொண்டேன். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பேச்சு எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது. இதற்கு நாங்கள் மனமாற திணை அமெரிக்கா சார்பாக மனமான்ற நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா.